ஸ்தோத்திரம். We greet you all in the blessed name of our Lord Jesus Christ. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய ஆசீர்வதிக்கப்பட்ட நாமத்தில் நாங்கள் உங்கள் எல்லாரையும் வாழ்த்துகிறோம். As the Lord leads, we are continuing the study on shalom, or peace that can bring what they call that we are blessing in your spiritual life and in your physical life. தேவ சித்தமாயின் ஷாலோம் அல்லது சமாதானம் இது எப்படி உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலும் சரீர பிரகாரமான ஜீவியத்திலும் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும் என்பதை குறித்து நாம் தியானிப்போம். On the first day we meditated that shalom or peace can be experienced in your soul. முதலாவது நாளிலே இந்த ஷாலோம் அல்லது சமாதானத்தை எப்படி நம்முடைய ஆத்மாவில் அனுபவிப்பது என்பதை குறித்து பார்த்தோம். Yesterday we meditated that same shalom can be experienced in our body. இரண்டாவது நாளிலே அந்த அதே ஷாலோம் ஆனது நம்முடைய சரீரத்திலே நாம் எப்படி அனுபவிக்க முடியும் என்பதை குறித்து பார்த்தோம். Today we are going to meditate how the shalom or peace can be experienced in the spirit. இந்த மூன்றாவது நாளிலே இந்த ஷாலோம் அல்லது சமாதானத்தை நம்முடைய ஆவியிலே நாம் எப்படி அனுபவிக்க முடியும் என்பதை குறித்து தியானிப்போம். And the text is Zechariah 6th chapter verse 13. அதற்கு நமக்குரிய வேத பகுதி சகரியா 6ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அவரே கர்த்தருடைய ஆலயத்தை கட்டுவார், அவர் மகிமை பொருந்தினவராய் தம்முடைய சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்து ஆளுகை செய்வார், தம்முடைய சிங்காசனத்தின் மேல் ஆசாரியராயும் இருப்பார். இவ்விரண்டு நடுவாக சமாதானத்தின் ஆலோசனை விளங்கும். Even he shall build the temple of the Lord, and he shall bear the glory, and shall sit and rule upon his throne, and he shall be priest upon his throne, and the counsel of peace shall be between them both. That word counsel of peace means an arrangement of God to bring about peace in the world. சமாதானத்தின் ஆலோசனை என்பது இந்த உலகத்திலே சமாதானத்தை கொண்டு வரும்படியாக தேவனுடைய ஒரு வழிமுறையா இருக்கிறது. The word peace has got a special meaning in Hebrew that means wholeness. இந்த சமாதானம் complete blessing. இந்த சமாதானம் என்னும் பதத்திற்கு எபிரேய பதத்திலே ஒரு விசேஷித்த அர்த்தம் இருக்கிறது. அது என்ன என்றால் முழுமை அல்லது பரிபூரணம். You have to experience the wholeness in your soul, you have to experience your wholeness in your body. உங்களுடைய ஆத்மாவிலே இந்த முழுமையை நீங்கள் அனுபவிக்க வேண்டும், உங்களுடைய சரீரத்திலே இந்த முழுமையை அனுபவிக்க வேண்டும். And also you can experience the wholeness in your spirit. அதே சமயத்தில் இந்த முழுமையை உங்களுடைய ஆவியிலும் நீங்கள் அனுபவிக்க வேண்டும். In Romans 15 chapter 13th verse Paul says, ரோமர் 15ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பரிசுத்த பவுல் விதம் கூறுகிறார், பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. Now the God of hope fill you with all joy and peace in believing, that ye may abound in hope through the power of Holy Ghost. Through the power of the Holy Ghost you can experience that peace. பரிசுத்த ஆவியின் பலத்தினாலே நீங்கள் இந்த சமாதானத்தை அனுபவிக்க முடியும். Now in a man's life a spirit is important. ஒரு மனிதனுடைய ஜீவியத்திலே அவனுடைய ஆவி என்பது மிகவும் முக்கியம் வாய்ந்த ஒன்று. Your soul and your body, but the inner spirit is quite different. உங்களுடைய ஆத்மாவும் சரீரமும், ஆனால் உங்களுடைய ஆவி உள்ளான ஆவி என்பது வித்தியாசமான ஒன்று. In 2 Corinthians 2nd chapter 13th verse Paul says, 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே பவுல் சொல்கிறார், when he could not find Titus when he came to that particular place, அந்த குறிப்பிட்ட இடத்திற்கு வந்து தீத்துவை அவர் காணாதிருந்த போது his spirit was troubled. அவருடைய ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. 2 Corinthians 2nd chapter 13th verse. 2 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். நான் என் சகோதரனாகிய தீத்துவை காணாததினாலே என் ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. ஆதலால் நான் அவரிடத்தில் அனுப்பிவிட்டுக் கொண்டு மக்கெதோனியா நாட்டுக்கு புறப்பட்டு போனேன். I had no rest in my spirit, because I found not Titus my brother, but taking my leave of them, I went from thence up into Macedonia. Paul was a great apostle, but when he could not find Titus at that time, his spirit was troubled. பவுல் ஒரு பெரிய அப்போஸ்தலராய் இருந்தார், ஆனால் அந்த சமயத்திலே அந்த இடத்திலே அவரால் தீத்துவை காண முடியாமல் போன பொழுது அவருடைய ஆவிக்கு அமைதல் இல்லாதிருந்தது. In the same 2 Corinthians 7th chapter 13th verse he says, 2 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே அவர் சொல்கிறார், இது நிமித்தம் நீங்கள் ஆறுதல் அடைந்ததினாலே நாங்களும் ஆறுதல் அடைந்தோம். விசேஷமாக தீத்துவுடைய ஆவி உங்கள் அனைவராலும் ஆறுதல் அடைந்ததினாலே அவனுக்கு உண்டான சந்தோஷத்தினால் அதிக சந்தோஷப்பட்டோம். Therefore we were comforted in our comfort, yea, and exceedingly the more joy for the joy of Titus, because his spirit was refreshed by all.
his spirit was refreshed by you all. அவனுடைய ஆவி உங்கள் எல்லாராலும் ஆறுதல் அடைந்தது. Because there are times your spirit can be troubled, and there are times your spirit can be refreshed. எனவே சில சமயங்களில் உங்களுடைய ஆவிக்கு அமைதல் இல்லாமற் போகலாம், சில சமயங்களில் அந்த ஆவிக்கு ஆறுதலும் உண்டாகலாம். In Luke's also 10th chapter verse 21, லூக்கா சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், அந்த வேளையில் இயேசு ஆவியிலே களிகூர்ந்து, பிதாவே, வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே, இவைகளை நீர் ஞானிகளுக்கும் கல்விமான்களுக்கும் மறைத்து பாலவருக்கு வெளிப்படுத்தினபடியால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன். ஆம் பிதாவே, இப்படி செய்வது உம்முடைய திருவுளத்துக்கு பிரியமாயிருந்தது. In that hour Jesus rejoiced in spirit and said, I thank thee, O Father, Lord of heaven and earth, that thou hast hid these things from the wise and prudent, and hast revealed them unto the babes. Even so, Father, for so it seemed good in thy sight. when the 70 disciples came back with the report, Lord, in thy name even the demons are cast out. 70 சீஷர்களும் ஆண்டவரே உம்முடைய நாமத்தில் பிசாசுகளும் பயந்து ஓடுகிறது என்று செய்தியோடு அவரிடத்தில் வந்த பொழுது, we will find Jesus rejoiced in the spirit. இயேசு ஆவியிலே களி கூறுவதாக நாம் காண்கிறோம். And in John's Gospel 13th chapter verse 21, யோவான் சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில், இயேசு இவைகளை சொன்ன பின்பு ஆவியிலே கலங்கி, உங்களில் ஒருவன் என்னை காட்டிக் கொடுப்பான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று சாட்சியாக சொன்னார். When Jesus had thus said, he was troubled in spirit and testified and said, Verily, verily, I say unto you, that one of you shall betray me. so that shows in your spirit you can rejoice, in your spirit you can be troubled also. எனவே உங்களுடைய ஆவியிலே நீங்கள் ஆறுதல் அடையலாம், அதே சமயத்தில் உங்களுடைய ஆவியிலே நீங்கள் கலக்கமும் அடையலாம் என்பது இதை வெளிப்படுத்துகிறது. So the Lord wants to bring peace in that particular place, spirit. எனவே அந்த குறிப்பிட்ட இடத்திலே ஆவியிலே சமாதானத்தை கொண்டு வரும்படி தேவன் விரும்புகிறார். Everything may go against you, but yet in your inner spirit you maintain a peace. பார்க்கும் பொழுது உங்களிடத்தில் சமாதானம் இல்லாமல் இருக்கலாம், ஆனால் உங்களுடைய உள்ளான ஆவியிலேயோ சமாதானம் இருக்கலாம். At the beginning of the work of this mission, இந்த ஊழியத்தினுடைய ஆரம்ப நாட்களிலே we had nothing to hear. Our pastors could not talk anything more. They can't talk better sermons. That means they were not able better speakers. எங்களுக்கு ஏதும் இல்லாதிருந்தது. எங்களுடைய பாஸ்டர்மார்கள் அதிகமாக பிரசங்கிக்க கூடியவர்களோ வாக்கிலே சாதுரியமுள்ளவர்களாகவோ இல்லவில்லை. Hardly ever we have seen in a chart and then explained anything about it. ஏதோ வரைபடங்கள் வரைந்து அதிலிருந்து ஏதாவது விளக்குவதாக நாங்கள் அநேக முறை காண முடிவதில்லை. But we saw in their spirit they maintain a kind of a peace. ஆனால் அவருடைய ஆவியிலே ஒரு சமாதானம் இருப்பதை நாங்கள் கண்டோம். Once one of our faith home was burnt. ஒரு முறை நம்முடைய விசுவாச வீடுகள் ஒன்று எரிக்கப்பட்டு விட்டது. And then the message was conveyed to the headquarters. The message was conveyed to the headquarters. அப்பொழுது நம்முடைய தலைமையகத்துக்கு இந்த விசேஷமானது அறிவிக்கப்பட்டது. And Pastor Alvin took the message. பாஸ்டர் ஆல்வின் அவர்கள் இந்த செய்தியை கேட்டு, He said, why? You have not reported to the police. Go and find out what is the damage. Like that he was going on speaking in a loud voice. அப்பொழுது அவர்கள் மிகவும் சத்தமான குரலிலே இந்த சேதத்திற்கு காரணம் யாரும் நீங்கள் அறியவில்லையா, போலீசிலே கம்ப்ளைண்ட் கொடுக்கவில்லையா என்று அவர் மிகவும் சத்தமாக கேட்டுக்கொண்டிருந்தார். And by that side Pastor Paul was seated. அப்பொழுது அவருடைய அருகாமையிலே பாஸ்டர் பால் அவர்கள் அமர்ந்திருந்தார்கள். What happened? என்ன நடந்தது? Oh, they have burnt one of our faith homes. நம்முடைய விசுவாச வீடுகளில் ஒன்றை அவர்கள் எரித்து விட்டார்கள். Praise the Lord, God will give another faith home. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், தேவன் நமக்கு மற்றொரு விசுவாச வீட்டை தந்தருள்வார். We are shocked. One man, one pastor was little troubled. Now he maintained the peace. நாங்கள் அதிர்ச்சி அடைந்தோம். ஒரு பாஸ்டர் அவர்கள் கலக்கமடைந்திருக்கிறார், மற்றொருவரோ மிகவும் சமாதானத்தோடு இருக்கிறார். So that was the secret that helped us to go forward in our spiritual life. எனவே இந்த ரகசியம் தான் எங்களுடைய ஆவிக்குரிய ஜீவியத்திலே முன்னேறி போவதற்கு எங்களுக்கு உதவி செய்தது. Spirit, in their spirit they maintain a real balanced peace. தங்களுடைய ஆவியிலே சமநிலையாக்கப்பட்ட ஒரு மெய்யான சமாதானத்தை அவர்கள் பாதுகாத்து வந்தார்கள். Look at in the Old Testament Moses. பழைய ஏற்பாட்டிலே மோசேயை கவனித்து பாருங்கள். He was a great leader. அவன் ஒரு பெரிய தலைவனாக இருந்தான். But when the children of Israel continually grieved his spirit, ஆனால் அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் தொடர்ச்சியாக அவனுடைய ஆவியை விசனப்படுத்தின பொழுது, when God told him to speak to the rock, he smote the rock and he spoke little unadvisedly, not in the right way. கண்மலை பார்த்து தேவன் அவனை பேச சொன்ன பொழுது அவன் கண்மலை அடித்து விட்டான். மேலும் அவன் மிகவும் கோபமாக சற்று முரட்டுத்தனமாகவும் பேசிவிட்டான். There are problems at that time. You have to maintain your spirit. நமக்கு பிரச்சனைகள் வரும் பொழுது
பொழுது நம்முடைய ஆவியை நாம் காத்துக்கொள்ள வேண்டும். When Tata, when he was newly married, டாடா அவர்கள் புதிதாக JRD டாடா அவர்கள் புதிதாக விவாகம் முடித்திருந்த பொழுது he and his wife were traveling towards Darjeeling. அவரும் அவருடைய மனைவியும் டார்ஜிலிங் என்னும் சொல்லப்படும் பகுதிக்கு பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். It was a very cold morning, and when they reached the city there was a barrier. அவர்கள் மிகவும் ஒரு குளிர்ச்சியான காலை பொழுதிலே பிரயாணம் செய்து கொண்டிருந்தார்கள். பட்டணத்தை அவர்கள் அடைந்த பொழுது அங்கு ஒரு பெரிய தடுப்பு வைக்கப்பட்டிருந்தது. And his car and all the other cars were made to stop. அவருடைய காரும் மற்ற அநேகருடைய பின்வந்த எல்லா கார்களும் தடுத்து நிறுத்தப்பட்டது. He got down and asked, what is the reason why you are blocking the traffic now? அப்பொழுது அவர் தன்னுடைய காரை விட்டு இறங்கி அவரிடத்தில் கேட்டார், என்ன காரணத்தினால் நீங்கள் இப்பொழுது இந்த போக்குவரத்தை இடையூறு செய்கிறீர்கள் என்று. So the governor is coming, that's why all the cars have to wait. அப்பொழுது அவர்கள் சொன்னார்கள், இப்பொழுது கவர்னருடைய கார் வருகிறபடினால் மற்ற எல்லா கார்களும் பொறுத்து தான் போக வேண்டும் என்று. He told his wife, அப்பொழுது அவர் தன்னுடைய மனைவியிடத்தில் சொன்னார், when the governor's car come, you just go stand before. நீ கவர்னருடைய கார் வரும் பொழுது தன்னுடைய மனைவியை பார்த்து சொன்னார், நீ போய் அதற்கு முன்பாக நில் என்று. The governor's car came, கவர்னருடைய காரும் வந்தது. his wife just went and stood before. அவருடைய மனைவி போய் அந்த காருடைய முன்பாக நின்றாள். One moment the driver applied the brake. ஒரு க்ஷணத்திலே அந்த டிரைவர் அந்த ஓட்டுநர் பிரேக்கை அடித்தார். Tata came to the very side where the governor was seated. டாடா அவர்கள் அந்த கவர்னர் உட்கார்ந்திருந்த பகுதிக்கு வந்தார். He shouted, you fool, because of you made us all to wait in the cool. அப்பொழுது அவர் அவனிடத்தில் அதிக சத்தமாக, மதிகேடனே, உனக்காக எங்கள் எல்லாரும் இந்த குளிர்ச்சியான இந்த நேரத்தில் எங்களை காக்க வைத்து விட்டீர். One moment, suddenly the driver sped away the car. ஆனால் அடுத்த க்ஷணத்திலே அந்த ஓட்டுநர் அதிவேகமாக வண்டியை செலுத்தி போய்விட்டார். He was very happy. அவருக்கு மிகவும் சந்தோஷமாக இருந்தது. Oh, I called an English governor a fool. ஒரு ஆங்கிலேய கவர்னரை பார்த்து நான் ஒரு மதிகேடனே என்று அழைத்து விட்டேன். The third car was an Anglican priest. அந்த மூன்றாவது காரிலே ஒரு ஆங்கிலிக்கன் ஒரு பாதிரியார் வந்து கொண்டிருந்தார். He came down. அவர் கீழே இறங்கி வந்தார். Young man, whatever your feelings, the same feeling we also have. ஓ இளைஞனே, உனக்கு என்னெல்லாம் உணர்ச்சிகள் இருக்கிறதோ அதே உணர்ச்சிகள் எங்களுக்கும் இருக்கிறது. But the way you express the feeling is a wrong way. ஆனால் உன்னுடைய உணர்ச்சிகளை நீ எவ்விதம் வெளிக்காட்டுகிறாய் என்பது அது மிகவும் தவறா இருக்கிறது. That changed the whole life course of Tata. அந்த காரியமானது டாடா அவர்களுடைய வாழ்க்கையை முழுவதுமாக மாற்றி அமைத்து விட்டது. Many a time in your life when your spirit is grieved, you talk rashly. அநேக தடவை நம்முடைய ஜீவியத்தில் நம்முடைய ஆவி கலக்கமடைந்திருக்கும் பொழுது பதட்டமடைந்த நிலவரத்திலே முரண்பாடாக நாம் பேசிவிடுகிறோம். Even very good people, suddenly you erupt and you are unable to control your tongue. மிகவும் நல்ல ஜனங்களும் கூட சில சமயத்தில் அவர்கள் வெடித்து விடுவது போல பதற்றமடைந்து பேசிவிடுகிறார்கள். That's a place you must maintain a peace. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தில் தான் நீங்கள் உங்களுடைய சமாதானத்தை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். How to obtain that peace in that spirit? அந்த ஆவியிலே இந்த சமாதானத்தை நாம் எப்படி அடைந்து கொள்வது? In John's Gospel 4th chapter we find the Samaritan woman. யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்திலே சமாரிய ஸ்திரீயை குறித்து நாம் பார்க்கிறோம். The woman was living an open life of sin. இந்த சமாரிய ஸ்திரீ வெளிப்படையாக ஒரு பாவ ஜீவியத்தை செய்து கொண்டிருந்தாள். But yet she was very proud about her church, about her tradition, about her rituals. ஆனாலும் கூட இந்த ஸ்திரீயானவள் தன்னுடைய சபையை குறித்தும் தன்னுடைய பாரம்பரியங்களை குறித்தும் தன்னுடைய பழக்கவழக்கங்களை குறித்தும் மிகவும் பெருமையுடையவளாக இருந்தாள். Jesus did not commend her, but slowly he began to talk to her. இயேசு அவளை பாராட்டவில்லை. இயேசு படிப்படியாக அவளுடன் பேசத் தொடங்கினார். Then in John's Gospel 4th chapter verse 21 he says, யோவான் சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 21ஆம் வசனத்தில் அவர் இப்படிதான் சொல்கிறார். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, நான் சொல்லுகிறதை நம்பு. நீங்கள் இந்த மலையிலும் எருசலேமிலும் மாத்திரமல்ல எங்கும் பிதாவை தொழுது கொள்ளும் காலம் வருகிறது. Jesus said unto her, woman, நீங்கள் அறியாததை தொழுது கொள்கிறீர்கள், நாங்கள் அறிந்திருக்கிறதை தொழுது கொள்கிறோம், ஏனெனில் ரட்சிப்பு யூதர்கள் வழியாய் வருகிறது. Jesus said unto her, உண்மையாய் தொழுது கொள்கிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுதே வந்திருக்கிறது. தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். God is a spirit, and they that worship him must worship him in spirit and in truth.
God is a spirit, and though they who worship him, they must worship in spirit and truth. தேவன் ஒரு ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்களும் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும். The Old Testament people worship God, but they worship God according to the letter. பழைய ஏற்பாட்டு ஜனங்கள் தேவரை ஆராதித்தார்கள், ஆனால் எழுத்தின்படியான ஒரு ஆராதனையை தான் அவர்கள் செய்து வந்தார்கள். But now Jesus says God is spirit. That time is coming, you have to worship God in the spirit and truth. ஆனால் இப்பொழுது இயேசு சொல்கிறார், தேவன் ஒரு ஆவியாய் இருக்கிறார். அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளக்கூடிய ஒரு காலம் வரும். In 1 Corinthians 14 chapter verse 15 Paul says, 1 கொரிந்தியர் 14 அதிகாரம் 15 வசனத்திலே பவுல் விதம் சொல்கிறார், இப்படி இருக்க செய்ய வேண்டுவதென்ன? நான் ஆவியோடும் விண்ணப்பம் பண்ணுவேன், கருத்தோடும் விண்ணப்பம் பண்ணுவேன். நான் ஆவியோடும் பாடுவேன், கருத்தோடும் பாடுவேன். What is it then? I will pray with the spirit, and will pray with the understanding also. I will sing with the spirit, and I will sing with the understanding also. so where Paul says there is a prayer in the understanding and there is a prayer in the spirit also. எனவே பவுல் சொல்லுகிறார், இங்கு ஒரு ஜெபம், உங்களுடைய கருத்தோடு பண்ணும் ஜெபம், ஆவியில் பண்ணும் ஒரு ஜெபம் உண்டு என்று. And there is a singing, you can sing it in understanding, and there is a singing, you can sing it in the spirit. அதே போல நீங்கள் கருத்தோடு பாடும் ஒரு பாடலும் உண்டு, ஆவியிலே பாடும் பாடலும் உண்டு. Many a time when you hear some people pray, beautifully they will use words and pray a long prayer. அநேக ஜனங்கள் ஜெபிக்கும் பொழுது நீங்கள் கவனித்திருக்கலாம், அருமையான வார்த்தைகளை கூர்மையாக பேசி நீண்ட நேரம் அவர்கள் ஜெபிப்பது. And their prayer has got so many what you call remarkable quickening words. அவர்களுடைய ஜெபத்திலே குறிப்பிட்ட விசேஷித்த சில பதங்கள் அடிக்கடி But at உபயோகப்பட்டிருக்கும். the same time, if you go little deeper, it may not be in the spirit. ஆனால் நீங்கள் ஆழமான விதத்தில் இதை கவனிப்பீர்கள் என்றால் அது ஆவியிலே இருக்காது. So Paul says that your prayer must be in the understanding and it must be in the spirit. எனவே பவுல் சொல்கிறார், உங்களுடைய ஜெபமானது கருத்தோடும் இருக்க வேண்டும், அது ஆவியிலேயும் இருக்க வேண்டும். In short, the New Testament worship begins only in the spirit. சுருக்கமாக புதிய ஏற்பாட்டிலே எல்லாம் ஆவியிலே தான் ஆரம்பமாகிறது. Now when Jesus came into the world, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த பொழுது the Pharisees, they had a very what you call disciplined religion. பரிசேயர்களுக்கு மிக ஒழுங்குக்கு உட்படுத்தப்பட்ட ஒரு மதம் இருந்தது. And I told you earlier also, they were very strict people regarding the righteousness. நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னது போல அவர்கள் தங்களுடைய நீதியை குறித்து மிகவும் கண்டிப்புள்ளவர்களாக இருந்தார்கள். They didn't commit murder. அவர்கள் கொலை செய்வதில்லை, They did not commit adultery. அவர்கள் விபச்சாரம் செய்வதில்லை. Even if they tell a lie, they can swear, they can take oath and can be escaped. அவர்கள் பொய் சொன்னாலும் சத்தியம் பண்ணி அல்லது ஒரு ஆணையிட்டு அதன் மூலமாக அவர்கள் அதிலிருந்து தப்பித்துக் கொள்ளலாம். And the Old Testament religion permitted them to take revenge. பழைய ஏற்பாட்டு ஜீவியம், பழைய ஏற்பாட்டு மதம் அவர்களை பழிவாங்குவதற்கும் அனுமதித்தது. That is, if a man takes an eye, you can also take the eye of the other man. ஒரு மனிதன் உன்னை கண்ணை எடுத்து விட்டான், நீனும் பதிலுக்கு அவனுடைய கண்ணை எடுத்து விடலாம். So they were satisfied. We have got a very what you call highly standard of moral life. எனவே அவர்கள் மிகவும் உன்னதமான ஒரு நல்ல முறையான ஒரு ஜீவியம் தங்களுக்கு இருக்கிறது என்ற திருப்தி But அடைந்திருந்தார்கள். when Jesus came into the world, ஆனால் இயேசு இந்த உலகத்திற்கு வந்த பொழுது in Matthew's Gospel 5th chapter verse 20 he said, மத்தேயு சுவிசேஷம் 5 அதிகாரம் 20 வசனத்திலே அவர் சொல்கிறார், if your righteousness does not exceed the righteousness of the Pharisees and the scribes, உங்களுடைய நீதியானது பரிசேயர் வேதபாரகர் என்பவருடைய நீதியிலும் அதிகமாக இராவிட்டால் you will in no wise enter the kingdom of நீங்கள் God. எந்த விதத்திலும் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க முடியாது என்று. So that means if you maintain a standard, I have not committed murder, I have not committed adultery, I am maintaining a morally good life. இதன் பொருள் என்னவெனில், நீங்கள் உங்களுக்கு தானே ஒரு அளவை வைத்துக்கொண்டு நான் விபச்சாரம் செய்வதில்லை, கொலை செய்வதில்லை, நான் திருடுவதில்லை என்று சொல்லிக் கொண்டிருப்பீர்கள் என்றால், But that standard will never help you to enter into the kingdom of God. ஆனால் அந்த அளவு ஒரு பொழுதும் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்யாது. What you need is a higher standard by which you can enter into the kingdom of God. உங்களுக்கு தேவையானது ஒரு மேன்மையான அளவு, அந்த அளவின் மூலம் நீங்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்குள் பிரவேசிக்க கூடும். What was the standard? அந்த அளவு என்பது என்ன? It's not that you say that I am free from committing murder. நான் கொலை செய்வதிலிருந்து முற்றிலும் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன் என்று நீங்கள் சொல்வதல்ல. You must be free from the very spirit of anger. அந்த கோபத்தின் ஆவியிலிருந்தே நீங்கள் முற்றிலுமாக விடுதலையாக்கப்பட்டிருக்க வேண்டும். About 60 or 70 years back, 60-70 வருடங்களுக்கு முன்பாக in Tamil Nadu, if you say if you hit a person with a chappal, 5 rupees fine. தமிழ்நாட்டிலே நீங்கள் யாராவது ஒரு மனிதனை செருப்பு வைத்து அடித்தீர்கள் என்றால் உங்களுக்கு அபராதமாக 5 ரூபாய் வசூலிக்கப்படும். But if you say by your word, I am going to slipper you,
ஆனால் அதே சமயத்தில் உங்கள் வார்த்தையினால் நீங்கள் அவ்விதம் சொல்வீர்கள் என்றால் 50 rupees fine. 50 ரூபாய் உங்களுக்கு அபராதம் வசூலிக்கப்படும். Why? ஏன்? That word has got an effect. அந்த வார்த்தைக்கு ஒரு வல்லமை, ஒரு விளைவு உண்டு. So Jesus told, when you call your brother Raka or fool, எனவே இயேசு சொன்னார், நீ உன்னுடைய சகோதரனை பார்த்து ரக்கா அல்லது மூடனே என்று அழைப்பா என்றால், that word fool means in your mind nothing but clay. மதிகேடன் என்னும் வார்த்தைக்கு அந்த பதத்தின் அர்த்தம் உன்னுடைய தலையிலே களிமண்ணை தவிர வேறொன்றும் இல்லை. You are not taking a knife and kill that man. நீ ஒரு கத்தி எடுத்து அந்த மனிதனை கொல்லுவதல்ல, By your word you are killing that man. ஆனால் உன்னுடைய வார்த்தையினால் நீ இந்த மனிதனை கொல்லுகிறாய். So Christ says that very spirit of anger will debar you from the kingdom of God. எனவே கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த வார்த்தையானது தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு உன்னை புறம்பாக்கி விடும் என்று. You may say, I have not committed murder or adultery. நீங்கள் ஒருவேளை சொல்லலாம், நான் கொலையோ விபச்சாரமோ செய்ததில்லை என்று. But Jesus told, if you look at a woman or a man with a lust in your eye, you have already committed adultery. ஆனால் இயேசு சொன்னார், நீ ஒரு சகோதரனை ஒரு சகோதரியோ இச்சையோடு பார்த்தா என்றாலே விபச்சாரம் செய்தாயிற்று என்று. If that be so, what a high standard it is. இது இப்படி இருக்கும் என்றால் அது எவ்வளவு மேன்மையான ஒரு அளவா இருக்கும். On the first day I explained to you about lying. முதலாவது நாளிலே நான் பொய் சொல்வதை குறித்து உங்களுக்கு விளக்கினேன். Very often we are used to tell lies, we don't take very seriously about it. அநேக முறை நாம் பொய்களை சொல்லும்போது அவைகளை அதிகமாக நாம் கவனம் எடுத்துக் கொள்வதில்லை அவைகள் மேல். In Kunnur, one sister was listening to the message on lying. குன்னூரிலே ஒரு சகோதரி பொய் சொல்வதை பற்றிய ஒரு தூதை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். Her child was studying in the class. அவர்களுடைய பிள்ளையானது ஒரு கிளாஸ்ல படித்துக் கொண்டிருந்தது. And she failed. அப்பொழுது அந்த பிள்ளை அந்த வகுப்பிலே தோல்வி அடைந்தார். The principal called her. அப்பொழுது கல்வி முதன்மையாளர் அவளை அழைத்து, your daughter has done well in the past, but now she has failed in the last exam. உங்களுடைய குழந்தையானது கடந்த முறை மிகவும் நன்றாக படித்திருக்கிறாள், ஆனால் இந்த முறையான் பரீட்சையிலே தோல்வி அடைந்திருக்கிறாள் என்று. So I will give you a promotion for your child. எனவே நான் உங்களுடைய குழந்தைக்கு ஒரு தேர்ச்சியை தருவேன் என்று. Do you know what she tell to the principal? ஆனால் அந்த சகோதரி அந்த கல்வி முதன்மையாளரிடம் என்ன சொன்னார் என்று தெரியுமா? Last Sunday I heard a message. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று நான் ஒரு தூதை கேட்டேன். Even regarding age, you should not tell a lie. என்னுடைய வயதை குறித்து கூட நான் பொய் சொல்லக்கூடாது என்று கேட்டிருக்கிறேன். When I admitted my child, I gave 1 year more than the actual age. என்னுடைய குழந்தையை நான் வகுப்பிலே சேர்த்த பொழுது அவளுக்கு உண்மையாக இருக்கும் வயதை காட்டிலும் ஒரு வயது நான் கூட்டி சேர்த்து தான் அவளை அட்மிஷன் செய்தேன் என்று. That is a wrong thing. அது ஒரு தவறான ஒரு காரியம். So let my child study in this class this year. எனவே என்னுடைய குழந்தை மறுபடியுமாக இதே வகுப்பிலே மேலும் ஒரு ஆண்டு படிக்கட்டும் என்றார். How many times we tell lies about our age? ஆனால் நாம் எத்தனை முறை நம்முடைய வயதை குறித்து பொய் சொல்லுகிறோம்? How many times we tell about the salary that we are receiving? நாம் வாங்கும் சம்பளத்தை குறித்து எத்தனை முறை தவறாக கூறுகிறோம்? Anything we tell a lie and then we cover it up. All are doing so, I am also telling. எந்த காரியத்திலும் பொய் சொல்லிவிட்டு பிற்பாடு மறைக்கிறீர்கள், மற்றவர்களும் சொல்லுகிறார்கள், நானும் சொல்லுகிறேன் என்று. Remember, lying will debar you from the kingdom of God. ஆனால் நினைத்துக் கொள்ளுங்கள், பொய்யானது தேவனுடைய ராஜ்யத்தை விட்டு உங்களை பிரித்து விடும் என்று. In the New Testament standard, you have to love your enemy. புதிய ஏற்பாட்டின் அளவின்படி உங்களுடைய சத்துருவானவனை நீங்கள் நேசிக்க வேண்டும். You have to pray for those who trouble you. உங்களுக்கு துன்பம் செய்கிறவர்களுக்காக நீங்கள் ஜெபிக்க வேண்டும். So that means the standard which Christ brought was a higher standard. எனவே கிறிஸ்து கொண்டு வந்த அளவு என்பது மிகவும் மேலான உன்னதமான ஒரு அளவாகும். It's a standard in the spirit. அது ஆவியின் ஒரு அளவாகும். But the more you try, you cannot come to the level by your own effort. ஆனால் நீங்கள் எவ்வளவு அதிகமாக உங்களுடைய சொந்த முயற்சியினால் பிரயாசித்தாலும் அந்த அளவுக்கு வர முடியாது. But you have to find out the root cause and remove that particular thing. ஆனால் அந்த காரியத்தினுடைய வேறான காரணமான காரியத்தை கண்டுபிடித்து அதை விலக்கி விட வேண்டும். In a prayer meeting, there was a brother continually used to pray one type of prayer. ஒரு ஜெப கூட்டத்திலே ஒரு சகோதரன் தொடர்ச்சியாக அந்த ஒரே விதமான ஜெபத்தை செய்கிறவராய் இருந்தார். Lord, there are many cobwebs in my life. Remove the cobwebs. ஆண்டவரே, என்னுடைய ஜீவிதத்திலே अनेक சிலந்தி வலைகள் இருக்கிறது, அவைகளை எடுத்து விடும் ஆண்டவரே. That was a daily. Whenever he get up to pray, he will pray in that same அவர் way. எப்பொழுதெல்லாம் ஜெபிக்க தொடங்குவாரோ அப்பொழுதெல்லாம் இதே ஜெபத்தை அவர் செய்வார். One day when he prayed and finished, ஒரு முறை அவர் ஜெபித்து முடித்த பொழுது an old mother got up. ஒரு வயதான தாயார் எழும்பி நின்றார்கள். Lord, kill that spider in that brother's life.
ஆண்டவரே அந்த சகோதரனுடைய ஜீவிதத்தில் இருக்கும் இந்த சிலந்தி பூச்சியை அழித்து விடும் என்று. Without killing the spider, if you say, Lord, remove the cobwebs, again and again the cobwebs will come. எனவே சிலந்தி பூச்சியை அழித்து விடாமல் ஆண்டவரே அந்த சிலந்தி வலையை அழித்து விடும் என்று ஜெபித்தால் மறுபடியும் அந்த வலை உங்களுடைய ஜீவிதத்தில் வரத்தான் செய்யும். There is a spider in your life, that spider must be killed. உங்களுடைய ஜீவிதத்திலே ஒரு சிலந்தி பூச்சி இருக்கிறது, அந்த பூச்சியை நீங்கள் முதலாவதாக கொல்ல வேண்டும். That sinner spirit must come to the right place. எனவே அந்த உள்ளான ஆவியானது ஒரு சரியான இடத்திற்கு வந்து சேர வேண்டும். That's why in Ezekiel chapter 36th chapter, எனவே தான் எசேக்கியேல் 36ஆம் அதிகாரத்தில் verses 25 to 27, 25ஆம் வசனம் முதல் 27ஆம் வசனம் வரை, அப்பொழுது நான் உங்கள் மேல் சுத்தமான ஜலம் தெளிப்பேன், நான் உங்களுடைய எல்லா அசுத்தங்களையும் உங்களுடைய எல்லா நரகலான விக்கிரகங்களையும் நீக்கி உங்களை சுத்தமாக்குவேன், நீங்கள் சுத்தமாவீர்கள். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன். உங்கள் உள்ளத்திலே என் ஆவியை வைத்து உங்களை என் கட்டளைகளில் நடக்கவும் என் நியாயங்களை கைக்கொள்ளவும் அவைகளின்படி செய்யவும் பண்ணுவேன். Then will I sprinkle clean water upon you, and ye shall be clean. From all your filthiness and from all your idols will I cleanse you. A new heart also will I give you, and a new spirit will I put within you. And I will take away the stony heart out of your flesh, and I will give you a heart of flesh. And I will put my spirit within you, and cause you to walk in my statutes, and ye shall keep my judgments and do them. And that's a new order. அது ஒரு புதிய முறையாக இருக்கிறது. The Old Testament, they were following the table or the commandment, but their hearts were hardened. பழைய ஏற்பாட்டிலே அவர்கள் கற்பனைகளாகிய சட்டதிட்டங்களை பின்பற்றி வந்தார்கள், ஆனால் அவருடைய இருதயமோ கடினப்பட்டிருந்தது. Their hearts were like stone. அவருடைய இருதயமானது கல்லை போல இருந்தது. So now the Lord says, I will give you a new heart. எனவே கர்த்தர் இப்பொழுது அவரிடத்தில் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு நவமான இருதயத்தை நான் கொடுப்பேன் என்று. I will give you a heart of, உங்களுக்கு ஒரு சதையான இருதயத்தை நான் கொடுப்பேன். and I will put my spirit in your heart. என்னுடைய ஆவியை உங்களுடைய இருதயத்திலே வைப்பேன். So in the New Testament, not by your own effort, you can live that higher life by the Spirit of God. எனவே புதிய ஏற்பாட்டிலே நம்முடைய சொந்த பிரயாசத்தின் மூலமாக அல்ல, தேவனுடைய ஆவியின் மூலமாகவே அந்த மேலான அளவின்படி நாம் ஜீவிக்க முடியும். I remember when I was in the Anglican church, நான் அந்த ஆங்கிலிக்கன் சபையில் இருந்த பொழுது நான் நினைவு கூறுகிறேன், every December 31st night, ஒவ்வொரு டிசம்பர் 31ஆம் தேதி இரவு அன்றைக்கும் I used to write all what sins I have committed in the past year. கடந்த ஆண்டிலே நான் செய்து வந்த எல்லா பாவங்களையும் நான் எழுதி வைப்பது வழக்கம். I will write it in small bits of paper, make small rolls. சின்ன துண்டு காகிதங்களிலே அந்த பாவங்களை எழுதி அவைகளை ஒரு ரோலை போல உருட்டி விடுவேன். And all the rolls I will take it to the churchyard. பிற்பாடு அந்த எல்லா அந்த காகித துண்டுகளையும் சபை வளாகத்திற்குள் எடுத்து செல்வேன். There I will dig a hole. அங்கே நான் ஒரு குழியை தோண்டி and put all the rolls in it. அந்த எல்லா காகித துண்டுகளையும் உள்ளே போட்டு புதைத்து விடுவேன். And will cover it. அதை மண் போட்டு மூடி விடுவேன். And say, Lord, next year I am going to be a new boy. அப்பொழுது நான் சொல்வேன், ஆண்டவரே வரப்போகிற புதிய ஆண்டிலே நான் முற்றிலும் ஒரு புதிய பையனாக இருப்பேன். But next year again the same old thing. I could not come out from that bondage. ஆனால் அடுத்த ஆண்டிலும் அதே பாவங்கள், என்னால் அந்த கட்டுகளில் இருந்து நான் வெளியே வர முடிவதில்லை. So the more I tried, the more I failed. எனவே நான் எவ்வளவு அதிகமாக பிரயாசப்பட்டேனோ அவ்வளவு அதிகமாக தோல்வியை சந்தித்தேன். But there was one night, in that night I saw the crucified Lord Jesus. ஆனால் ஒரு இரவு இருந்தது, அன்றைக்கு நான் சிலுவையில் அறையப்பட்ட கர்த்தரை கண்டேன். And that night I began to cry. அன்று இரவிலே நான் அழத் தொடங்கினேன். And that night changed my life. அந்த இரவு என்னுடைய ஜீவியத்தை மாற்றி அமைத்தது. That night I got a new heart. அந்த இரவிலே எனக்கு ஒரு புதிதான இருதயம் நான் பெற்றுக்கொண்டேன். So that's why the Christ, when he begins to work, எனவே நான் கிறிஸ்து அவர் செயல்பட தொடங்கின பொழுது he begins to work in your heart. அவர் உன்னுடைய இருதயத்திலே செயல்பட தொடங்குகிறார். In the Sermon on the Mount, அவர் மலை பிரசங்கத்திலே first of all in Matthew's Gospel 5th chapter verse 3, முதலாவதாக மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே, blessed are the poor in spirit, theirs is the kingdom of God. ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், தேவனுடைய ராஜ்யம் அவர்களுடையது. That means if you want to belong or if you want to enter the kingdom of God, எனவே தேவனுடைய ராஜ்யத்திற்கு நீங்கள் இருக்க வேண்டும் என்றால் அல்லது அதற்குள் பிரவேசிக்க வேண்டும் என்றால் you must have a
spirit of poor spirit. உங்களுக்கு ஒரு எளிமையான ஒரு ஆவி இருக்க வேண்டும். That word poor according to the original has got two meanings. இந்த எளிமை என்னும் பதத்திற்கு மூல பதத்திலே இரண்டு அர்த்தங்கள் உள்ளது. One meaning is I am poor but I can manage my work. முதலாவது அர்த்தம் நான் ஏழைதான் ஆனால் என்னுடைய காரியங்களை என்னால் கவனித்துக் கொள்ள முடியும். Second meaning is I am poor, I am helpless. ஆனால் இரண்டாவது அர்த்தம் நான் ஏழை எனக்கு ஒரு உதவியும் இல்லை என்னால் எதுவும் செய்ய முடியாது. Some years back there was a convention in Punalur. சில ஆண்டுகளுக்கு முன்பாக புனலூர் என்னும் இடத்திலே ஒரு கன்வென்ஷன் நடைபெற்றது. Our pastors and elders they were pushing a cart loaded with firewood. நம்முடைய பாஸ்டர்களும் மற்றும் ஊழியக்காரர்களும் எரிக்கிறதுக்கு விறகு நிரம்பிய ஒரு வண்டி அவர்கள் தள்ளி கொண்டிருந்தார்கள். It was very hard to push that cart. அந்த வண்டியை தள்ளுவதற்கு மிகவும் கஷ்டமாக இருந்தது. There were some young men, some other people were standing there. சில வாலிபர்களும் மற்ற ஜனங்களும் அந்த அருகாமையில் நின்று கொண்டிருந்தார்கள். So they called them, come and help us. அப்பொழுது அவர்கள் அவர்களை அழைத்து நீங்களும் வந்து எங்களுக்கு உதவி செய்யுங்கள் என்றார்கள். They got angry. அவர்களுக்கு கோபம் வந்தது. எங்களுக்கு படிப்பில்ல, நாங்களுக்கு ஆதரமான ஒரு ஸ்டாண்டர்ட் இல்ல, அதுകൊണ്ടெல்லாம் நாங்களே விളിச்சிருப்பாரு. We have no education and we have no standard in this world. Definitely have called me, they said. மற்றவரை நீங்கள் விളിக்கத்தில்ல. And but you are not calling others, they said. So அதனால பாஸ்டர்மார் ஒண்ணும் சொல்லல, நாங்களே அந்த வண்டியை தள்ளி கொண்டு போனாங்க. And because of that the pastors never replied anything, but they themselves pushed the cart. கொஞ்ச காலத்துக்கு பிறகு கொட்டாரக்கர சென்ட்ரல் கன்வென்ஷன் உண்டா. And after some time there was Kottarakara Center Convention. அப்ப அந்த கன்வென்ஷன்ல அதே பாஸ்டர்மார் அதே வண்டியில விறகுகள் வச்சு மேலே தள்ளி கொண்டு போறாங்க. At that convention the same pastors keeping firewood in the cart, they were pushing that. அதே நேரத்துல அன்றைக்கு புனலூர் நின்ன அதே குரூப் பிலீவர்ஸ் அங்க நின்னுட்டு. At the same time the same believers who attended Punalur convention, they were standing there. அவங்கள பார்த்த உடனே பாஸ்டர் சரி இவங்கள கூப்பிட்டால் கோபப்படுவாங்கன்னு கூப்பிடவே இல்லை. When the pastor saw them thinking that if he calls them then they will be angry, he will never called them. ஆனா அவங்க என்ன சொல்றாங்க? But what they are saying, இவமாരുടെ கர்வத்தை நோக்கு, நாங்களோட ஒரு வாக்கு പറഞ്ഞ நாங்கள் சகாயத்துக்கு இல்ல. and look unto the pride of these people, if they call at us for one word we will at least help them. புனலூர்ல கேட்டபோது ഞങ്ങളെ പാവപ്പെട്ടവരാ അതുകൊണ്ടാ ഞങ്ങളോട് ചോദിക്കുന്നു പറ. When they were asked in Punalur, they said only because we were helpless you called us. കൊട്ടാരക്കരയിലെ കേട്ടിട്ട് ഇവന്മാരുടെ ഗർവത്തെ നോക്ക്, ഞങ്ങളോട് ഒരു വാക്ക് പറഞ്ഞാൽ എന്താ? But in Kottarakara they say look unto the pride of these people, what is wrong if they call at us for one word of help? They were poor but they were not really poor in spirit. அவர்கள் ஏழைகளாய் இருந்தார்கள் ஆனால் தங்களுடைய ஆவியிலோ அவர்கள் எளிமையுள்ளவர்களாய் இல்லை. That is not a standard. அது ஒரு அளவு அல்ல. You must be poor and say Lord I am helpless. நீங்கள் உங்கள் எளிமையுள்ளவர்களாய் ஆண்டவரே எனக்கு உதவியே இல்லை என்று அழைக்க வேண்டும். If God has to start a work in your Christian life, தேவன் உங்களுடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே செயல்பட தொடங்க வேண்டுமானால் you must come to the place Lord I am helpless Lord. ஆண்டவரே நான் உதவியற்றவன் என்னும் நிலைக்கு நீங்கள் வந்து சேர வேண்டும். I have tried and I failed and I am coming back helpless Lord. நான் முயற்சித்து தோல்வியடைந்திருக்கிறேன், எனவே நான் மறுபடியும் திரும்பி வருகிறேன் ஆண்டவரே. In Matthew's Gospel 5th chapter 8th verse Jesus told, மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே இயேசு சொன்னார், blessed are the pure in heart for they shall see God. இருதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். So that shows when your heart is pure you can see God. எனவே உங்கள் இருதயம் சுத்தமாய் இருக்கும் பொழுது நீங்கள் தேவனை பார்க்க முடியும் என்பதை இது காட்டுகிறது. Now this spiritual life இந்த ஆவிக்குரிய ஜீவியமானது can be divided into two groups. இரண்டு பகுதிகளாக பிரிக்கப்பட முடியும். In Romans 14th chapter 17th verse, ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில், தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமுமாயிருக்கிறது. For the kingdom of God is not meat and drink, but righteousness and peace and joy in the Holy Ghost. this is the character aspect of the kingdom of God. இதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு தன்மை அல்ல சுபாவமாக இருக்கிறது. That is righteousness, peace and joy in the Holy அது Spirit. நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கிறது. Now kindly read 1 Corinthians 4th chapter verse 20. இப்பொழுது முதலாம் கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தை வாசிப்போம். For the kingdom of God is not in word, out in power. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல பலத்திலே உண்டாயிருக்கிறது.
இருக்கிறது. God, kingdom of God is not in word but in power. தேவனுடைய ராஜ்யம் பேச்சிலே அல்ல, அது பலத்திலே உண்டாயிருக்கிறது. So this kingdom or the spiritual kingdom which is being established in your heart, இந்த ஆவிக்குரிய ராஜ்யமானது உங்களுடைய இருதயங்களிலே ஸ்தாபிக்கப்படும் போது it must explain, it must reveal the character as well as the power. அது அந்த தன்மையையும் அதனுடைய வல்லமையும் வெளிப்படுத்த வேண்டும். You must be able to reveal the righteousness of God. ஒருவேளை நீங்கள் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம். You must be able to reveal the righteousness of God. நீங்கள் தேவனுடைய நீதியை வெளிப்படுத்த வல்லவர்களாக இருக்க வேண்டும். And you must be able to express the peace in God, peace of kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தில் உள்ள சமாதானத்தை நீங்கள் வெளிப்படுத்த முடியக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். And you must be able to express the joy in the kingdom of God. தேவனுடைய ராஜ்யத்தின் சந்தோஷத்தை நீங்கள் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். So that is the character aspect of the kingdom of God. எனவே அதுதான் தேவனுடைய ராஜ்யத்தின் ஒரு தன்மையாக இருக்கிறது. But not only the character aspect, ஆனால் அந்த சுபாவத்தினுடைய தன்மை மாத்திரமல்ல, there is the power that you have to reveal in your life. நீங்கள் உங்களுடைய ஜீவியத்திலே வெளிப்படுத்த வேண்டிய ஒரு வல்லமையும் இருக்கிறது. In Matthew's Gospel 12th chapter verse 28, மத்தேயு சுவிசேஷம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தில், நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. But if I cast out devils by the Spirit of God, then the kingdom of God is come unto you. he says, I am casting out the demons by the Spirit of God. அவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியினாலே நான் பிசாசுகளை துரத்துகிறேன். Because I am casting out the spirit by the Spirit of God, the kingdom of God has come unto you. பிசாசுகளை நான் தேவனுடைய ஆவியினாலே துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்திற்கு வந்திருக்கிறது. Some years back we had a convention in Trivandrum. அநேக ஆண்டுகளுக்கு முன்பாக ட்ரிவாண்ட்ரத்திலே ஒரு கன்வென்ஷன் நமக்கு நடைபெற்றது. And there was a nearly crowd about nearly 15 to 20,000 people gathered. 15,000 முதல் 20,000 வரைக்கும் ஜனக்கூட்டம் அங்கு வந்திருந்தது. Suddenly the Lord began to work in the midst of the people. திடீரென்று தேவன் ஜனங்களுடைய மத்தியிலே கிரியை செய்ய தொடங்கினார். People who were possessed by the devil, they came running to that thing and fell flat on the ground. பிசாசினாலே பீடிக்கப்பட்டிருந்த ஜனங்கள் கிரவுண்டை வளாகத்தை நோக்கி ஓடி வந்து வளாகத்தினுள் விழுந்தார்கள். Nobody did anything, but they could not stay. They came running and crying and fell down. ஒருவரும் ஒன்றும் செய்யவில்லை, ஆனால் அவர்கள் ஓடி வந்து அந்த இடத்திலே விழுந்து அழுதார்கள். That's called the power of God. அதுதான் தேவனுடைய வல்லமையாகும். So in a Christian life, you must express the character as well as the power. எனவே கிறிஸ்தவ ஜீவியத்திலே நீங்கள் சுபாவம் அல்லது தன்மையையும் பலத்தையும் வெளிப்படுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும். When Jesus was in this world, இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே இருந்த பொழுது he always spoke about the kingdom of God. அவர் எப்பொழுதும் தேவனுடைய ராஜ்யத்தை குறித்து பேசி வந்தார். And the disciples thought he would establish a kingdom in this earth. அப்பொழுது சீஷர்கள் நினைத்தார்கள் அவர் அந்த ராஜ்யத்தை இந்த பூமியிலே ஸ்தாபிப்பார் என்று. But Jesus told about his kingdom before Pilate. ஆனால் இயேசு கிறிஸ்து பிலாத்துக்கு முன்பாக தன்னுடைய ராஜ்யத்தை குறித்து பேசினார். In John's Gospel 18th chapter verse 36. மத்தேயு சுவிசேஷம் யோவான் சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில், இயேசு பிரதித்திரமாக, என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல, என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் நான் யூதரிடத்தில் ஒப்புக் கொடுக்கப்படாதபடிக்கு என் ஊழியக்காரர் போராடி இருப்பார்களே, இப்படி இருக்க என் ராஜ்யம் இவ்வுலகத்திற்குரியதல்ல என்றார். Jesus answered, my kingdom is not of this world. If my kingdom were of this world, then would my servants fight, that I should not be delivered to the Jews. But now is my kingdom not from hence. Jesus clearly told to Pilate, my kingdom is not of this world. இயேசு மெய்யாகவே பிலாத்தினிடத்தில் சொன்னார், என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதல்ல. If my kingdom is of this world, my servants would have never allowed me to be handed over to you. என்னுடைய ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியதானால் என்னுடைய சீஷர்கள் உம்மிடத்தில் நான் ஒப்புக் கொடுக்கும்படி ஒருபோதும் அனுமதித்திருக்க மாட்டார்கள். But the disciples themselves were confused. ஆனால் சீஷர்கள் அவர்களே குழப்பமடைந்து விட்டார்கள். Even after Christ rose from the dead, இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பின பிறகு கூட, on the day he was about to ascend unto heaven, அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படும் அந்த நாளிலே disciples asked in Acts of the Apostles 1st chapter 6th verse, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலே சீஷர்கள் அவரிடத்தில் விதம் கேட்டார்கள், Lord, will thou restore the kingdom to Israel now? ஆண்டவரே, இந்த நாட்களில் ராஜ்யத்தை இஸ்ரவேலுக்கு நீர் திரும்பவும் கொடுப்பீர் So என்று. that means they
they were only looking at the earthly kingdom in this world. இதன் பொருள் என்னவெனில் அவர்கள் இவ்வுலகத்துக்குரிய ராஜ்யத்தை மாத்திரமே கருத்தில் கொண்டிருந்தார்கள். But Jesus wanted to first establish a spiritual kingdom. ஆனால் இயேசு முதலாவதாக ஆவிக்குரிய ஒரு ராஜ்யத்தை ஸ்தாபிக்கும்படியாகவே விரும்பினார். In Mark's Gospel 9th chapter verse 1 he clearly told. மார்க்கு சுவிசேஷம் 9ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே அவர் மிகவும் தெளிவாக கூறினார். Some of you are standing before me. உங்களில் சிலர் என்னுடைய முன்பாக நின்று கொண்டிருக்கிறீர்கள். Will never taste death until you see the kingdom of God coming in power. தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை காணும் முன் உங்களில் அநேகர் மரணத்தை ருசி பார்ப்பதில்லை. So that means he spoke about the kingdom of God coming in power. எனவே தேவனுடைய ராஜ்யம் பலத்தோடே வருவதை குறித்து அவர் பேசினார். So the same thing he told to the apostles on the day he was about to ascend. அவர் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகும் அந்த நாளிலே இதே காரியத்தை அவர்கள் அப்போஸ்தலரிடத்தில் கூறினார். In Acts of the Apostles first chapter 8th verse he told. அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்திலே அவர் சொன்னார். பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தமும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள் என்றார். But ye shall receive power. After that the Holy Ghost is come upon you, and ye shall be witnesses unto me both in Jerusalem and in all Judea and in Samaria and unto the uttermost part of the earth. They were asking, Lord, will thou restore the kingdom to Israel now? அவர்கள் அவரிடத்தில் கேட்டுக்கொண்டிருந்தார்கள், ஆண்டவரே இந்த நாட்களில் இஸ்ரவேலுக்கு ராஜ்யத்தை திரும்ப கொடுப்பீர் என்று. Jesus told, you are not to worry about the timings and how God is going to do that work. அப்பொழுது இயேசு அவரிடத்தில் சொன்னார், பிதாவானவர் தம்முடைய ஆதீனத்தில் வைத்திருக்கிற காலங்களையும் வேளைகளையும் குறித்து நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை. But you have to do one thing. ஆனால் நீங்கள் ஒரு காரியம் செய்ய வேண்டும். Wait and receive the Holy Spirit. நீங்கள் காத்திருந்து பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளுங்கள். Then you will receive the power. அப்பொழுது நீங்கள் பலனை பெற்றுக்கொள்வீர்கள். That was the way he led the disciples to enter in the kingdom of God. சீஷர்கள் தேவனுடைய ராஜ்யத்திற்கு பிரவேசிக்கும்படியாக இந்த வழியிலே அவர்களை நடத்தினார். 120 people, they began to wait on at the upper room. ஏறக்குறைய 120 ஜனங்கள் மேலறையிலே காத்திருக்க தொடங்கினார்கள். On the day of Pentecost, பெந்தேகோஸ்தே இந்த நாள் வந்த பொழுது great rushing wind noise was heard. பலத்த காற்றடிக்கிற முழக்கம் போல ஒரு பெரிய சத்தம் உண்டாயிற்று. Fiery tongues came and rested on the heads of all the people. அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் வந்து அவர்கள் ஒவ்வொருவருடைய தலையின் மேலும் அமர்ந்தது. They began to speak in tongues. அப்பொழுது அவர்கள் அந்நிய பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். And that's the day Holy Spirit fell upon the church. பரிசுத்த ஆவி சபையின் மேல் வந்திறங்கின நாள் அந்த நாள். So that's the day the kingdom of God was established with power in the hearts of men. அந்த நாளிலே தேவனுடைய ராஜ்யம் மனிதருடைய இருதயங்களிலே பலத்தோடு ஸ்தாபிக்கப்பட்டது. They all got filled in the spirit when they began to speak in tongues. அவர்கள் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு அந்நிய பாஷைகளிலே பேசத் தொடங்கின பொழுது People thought they were all drunk. ஜனங்கள் நினைத்தார்கள் இவர்கள் எல்லாம் குடித்து வெறித்திருக்கிறார்கள் என்று. How many times you also thought when we Pentecostal people rejoice in the spirit? நீங்களும் கூட பெந்தேகோஸ்தே ஜனங்கள் ஆவியிலே களி கூர்ந்த பொழுது எத்தனை முறை அவ்விதம் நினைத்திருக்கிறீர்கள்? These people are mad fellows. இந்த ஜனங்கள் ஆனவர்கள் பைத்தியக்காரர்கள். They might be drunk. அவர்கள் ஒருவேளை குடித்து வெறித்திருக்கலாம். Dear brother, it is not. We are not mad, we are not drunk. சகோதரனே, அது அப்படி அல்ல. நாங்கள் பைத்தியம் பிடித்தவர்களும் அல்ல, குடித்தவர்களும் அல்ல. We have received something from above. நாங்கள் உன்னதத்திலிருந்து ஏதோ ஒன்றை நாங்கள் பெறுகிறோம். In Acts of the Apostles 2nd chapter 17th verse Peter told. அப்போஸ்தலர் நடபடிகள் 2ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே பேதுரு விதம் சொன்னார். It is not that what we are drunk now. It's not that. நாங்கள் இப்பொழுது குடித்து வெறித்திருக்கிறவர்கள் அல்ல. காரியம் அப்படி அல்ல. He quoted a prophecy from the prophet Joel. அவர் யோவேல் தீர்க்கதரிசியினிடத்திலிருந்து ஒரு வசனத்தை மேற்கோளாக காட்டுகிறார். It's a fulfillment of the prophecy by Joel. அது யோவேல் தீர்க்கதரிசியினால் உரைக்கப்பட்ட தீர்க்கதரிசனத்தின் நிறைவேறுதலாய் இருக்கிறது. What was that prophecy? அந்த தீர்க்கதரிசனம் என்ன? I will pour out my spirit upon all flesh. எல்லா மாம்சத்தின் மேலும் நான் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்பதே. Brethren, remember, this Holy Spirit is not according to our own working, according to our own what they call teaching. எனவே சகோதரரே, நீங்கள் நினைத்துக் கொள்ள வேண்டாம் இந்த பரிசுத்த ஆவியானது எங்களுடைய முயற்சினாலோ அல்லது எங்களுடைய உபதேசத்தின்படியான காரியம் என்று. It is a thing according to the prophecy of the Lord. I will pour out my spirit upon all flesh. நான் எல்லா மாம்சத்தின் மேலும் என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் என்ற கர்த்தருடைய தீர்க்கதரிசனத்தின்படியாகவே அது இருக்கிறது. Now the question, who is this Holy Spirit? இப்பொழுது ஒரு கேள்வி வருகிறது, யார் இந்த பரிசுத்த ஆவியானவர்? Generally people
think it's a kind of emotional activity. பொதுவாகவே ஜனங்கள் நினைக்கிறார்கள் இது ஒரு எழுச்சிக்குரிய காரியம் என்று. Sometimes in other religions also they get a marul, kind of a power comes and sways them. சில சமயங்களிலே மற்ற மதங்களிலும் கூட மருள் அல்லது சில விதமான எழுச்சி ஒரு பலத்தை அவர்கள் பெறுவது போல் இருக்கிறது. That's how they are able to walk on fire. அதன் மூலமாக தான் அவர்கள் நெருப்பின் மேலே நடந்து செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். They say marul has come. அவர்கள் சொல்லுகிறார்கள் எங்கள் மேல் மருள் வந்திருக்கிறது என்று. That is not, Holy Spirit is not marul. அது பரிசுத்த ஆவி என்ற மருள் அல்ல. In John's Gospel 16 chapter 13th verse, அப்ப யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே சத்திய ஆவியாகிய அவர் வரும்போது when he comes, that means the Spirit of truth, that word used, that word he is used. சத்திய ஆவியானவர் அந்த இடத்திலே அவர் என்னும் பதம் உபயோகிக்கப்பட்டுள்ளது. That means the Spirit of God is a person. அதாவது பரிசுத்த ஆவியானவர் ஒரு நபர் அல்லது ஒரு ஆழ்த்தத்துவம் உடையவர். God the Father, பிதாவாகிய தேவன், God the Son, குமாரனாகிய தேவன், God the Holy Spirit. பரிசுத்த ஆவியாகிய தேவன். So the day when you receive the Holy Spirit, எனவே நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் அந்த நாளிலே the third person of the triune God comes and dwells in your heart. திரித்துவ தேவனுடைய மூன்றாவது பகுதியாகிய பரிசுத்த ஆவியானவர் உங்கள் இதயங்களில் வந்து வாசம் பண்ணுகிறார். Now in the same chapter, John's Gospel 16th chapter, அதே அதிகாரம் யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரத்திலே 8th verse, 8ஆம் வசனத்தில் this Holy Spirit convicts sin in your life. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய ஜீவியத்திலே பாவத்தை குறித்து கண்டிப்பார். You must know the difference between conviction and condemnation. நீங்கள் உணர்த்துவதற்கும் உங்களை குற்றவாளிகளாக தீர்ப்பதற்கும் உள்ள வித்தியாசத்தை புரிந்து கொள்ள வேண்டும். Satan will always say your sins are not forgiven, you are a person, you cannot be raptured, you cannot go to heaven. பிசாசானவன் எப்பொழுதும் உங்களிடத்திலே சொல்லிக் கொண்டே இருப்பான், உன்னுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை, நீ ஒரு நல்ல நபர் அல்ல, நீ ஒருபோதும் வருகையில எடுத்துக்கொள்ளப்பட முடியாது என்று. You get angry, you are proud, like that, going on telling, condemning yourself. அவன் சொல்லுவான், நீ கோபப்படுகிறாய், இந்த பாவத்தை செய்கிறாய் என்று இப்படியா தொடர்ச்சியாக சொல்லிக் கொண்டே இருப்பான். But the Holy Spirit, ஆனால் பரிசுத்த ஆவியானவர், you got angry, நீ கோபம் அடைந்திருக்கிறாய், you repent, நீ அதனால் மனம் திரும்பு. yes Lord, I got angry. ஆம் ஆண்டவரே, நான் கோபம் அடைந்து விட்டேன். Immediately you are relieved of that burden. உடனடியாக அந்த பாரத்தை விட்டு நீங்கள் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். Holy Spirit convicts, it never condemns you. பரிசுத்த ஆவியானவர் உங்களை உணர்த்துகிறார், ஒருபோதும் அவர்கள் எங்களை குற்றப்படுத்துகிறதில்லை. Many people, even servants of God, under the condemnation. அநேக ஜனங்கள் தேவனுடைய ஊழியக்காரரும் கூட அந்த குற்றப்படுத்துதலின் கீழ் இருக்கிறார்கள். Never be under condemnation. Holy Spirit only convicts, he never condemns you. பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுதும் உங்களை உணர்த்துகிறார், அவர் உங்களை ஒருபொழுதும் குற்றப்படுத்துதலை. எனவே அந்த குற்றப்படுத்தலின் கீழ் இருக்காதீர்கள். In John's Gospel 14 chapter 26th verse, சமயம் ஆச்சரியப்படலாம், எவ்விதம் நாங்கள் உங்களுக்கு இந்த எல்லா காரியங்களை சொல்லுகிறோம் என்று. in 94 I was in Bahrain. 1994ஆம் ஆண்டு பஹ்ரைன் என்னும் தேசத்திலே நான் இருந்தேன். They asked, in what college, in what theological college you studied? அப்பொழுது அவர்கள் என்னிடத்தில் கேட்டார்கள், எந்த வேத கல்லூரியிலே நீங்கள் பயின்றீர்கள் என்று. I said, we have not studied in any college. அப்பொழுது நான் அவரிடத்தில் சொன்னேன், நாங்கள் எந்த கல்லூரியிலும் பயிலவில்லை, but we have gone through one college. ஆனால் ஒரு கல்லூரியின் வழியிலே நாங்கள் படித்திருக்கிறோம். We went to the college of suffering. ஆடுகளின் கல்லூரியிலே நாங்கள் கடந்து சென்றிருக்கிறோம். And we are the graduates of the college of suffering. அந்த கல்லூரியினுடைய நாங்கள் பட்டதாரிகளாக இருக்கிறோம். In that suffering we become graduates. அந்த பாடுகளிலே நாங்கள் பட்டதாரிகளாக மாறுகிறோம். And in that college the Holy Spirit began to teach us. அந்த கல்லூரியிலே பரிசுத்த ஆவியானவர் தான் எங்களுடைய விரிவுரையாளராக இருக்கிறார். So the word of God which we are declaring unto you is not because our own wisdom. எனவே தேவனுடைய வசனத்தை நாங்கள் உங்களுக்கு பிரசங்கிப்பது எங்களுடைய சுய ஞானத்தினாலே அல்ல. Sometimes I myself do not know what the subject I have to tell. சில சமயங்களில் எனக்கு தெரிவதில்லை என்ன காரியத்தை குறித்து கருத்தை குறித்து நான் பேச வேண்டும் என்று. Suddenly the Spirit of God tell this particular thing. ஆனால் உடனடியாக பரிசுத்த ஆவியானவர் இடத்தில் சொல்லுவார், இந்த குறிப்பிட்ட ஒரு காரியத்தை குறித்து நீ பேசு என்று. This morning I was preparing another study. இந்த காலை வேளையிலே நான் வேறொரு காரியத்தை குறித்து ஒரு வேத பாடத்தை குறித்து படித்துக் கொண்டிருந்தேன். But the Lord did not allow me. ஆனால் கர்த்தர் என்னை அதுக்கு அனுமதிக்கவில்லை. I had to go back to Psalms 112 verses 6 to 8 or something. சங்கீதம் 112 6 முதல் 8 உள்ள வசனங்கள் நான் கடந்து செல்ல வேண்டியதா
இருந்தது. I just obeyed, that's all. நான் முற்றிலும் கீழ்ப்படிந்தேன், அவ்வளவுதான். But after giving the Bible study, ஆனால் அந்த வேத பாடத்தை கொடுத்து முடித்த பிறகு one sister came and told, ஒரு சகோதரியிடத்தில் வந்து சொன்னார்கள், Pastor, this was the verse the Lord gave to me and encouraged me during the meeting. ஆண்டவரே இந்த வசனம் பாஸ்டரே இந்த வசனத்தை கொடுத்துதான் கூட்டத்தின் மத்தியிலே ஆண்டவர் என்னை தேற்றினார் என்று. So when she got the same verse, it was confirmed. எனவே அவளுக்கும் அதே வசனம் கிடைத்த பொழுது அது உறுதியாக்கப்பட்டது. So we are taught by the Holy Spirit. எனவே நாங்கள் பரிசுத்த ஆவியானவராலே போதிக்கப்படுகிறோம். Many a time we have to stand on the knees, sometimes walk and pray 1 hour, 2 hours to get a message from the அநேக Lord. முறை நாங்கள் முழங்காலில் நிற்க வேண்டும் அல்லது நடந்து பரிசுத்த ஆவிக்குள்ளே ஜெபிக்க வேண்டும் அந்த தூதை பெறும்படியாக. Sometimes we don't take food, we wait on the Lord till the Lord speak to us. சில சமயங்கள் நாங்கள் உணவு கூட எடுக்காமல் கர்த்தர் எங்களோடு பேசும் வரைக்கும் நாங்கள் காத்திருக்க வேண்டியதா இருக்கிறது. Not because of studying this book or that book. இந்த புத்தகத்தை படிப்பதனாலயோ வேறொரு புத்தகத்தை படிப்பதனாலயோ அல்ல. But we go and study the book to give you the message in the orderly way. ஆனால் தூதை ஒரு சரியான விதத்தில் உங்களுக்கு கொடுக்கும்படியாக சில புத்தகங்களை நாம் படிக்கிறோம். The message comes from the Lord. ஆனால் அந்த தூது தேவனிடத்திலிருந்து வருகிறது. So the Spirit of God is your teacher. தேவனுடைய ஆவியானவர் தான் உங்களுடைய போதகராக இருக்கிறார். Now as we read in John's Gospel 16 chapter 13th verse, யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்திலே நாம் வாசித்தது போல this Spirit is known as the Spirit of truth. இந்த ஆவியானவருக்கு சத்திய ஆவி என்ற ஒரு பெயர் உள்ளது. He will guide you into all the truth. அவர் உங்களை சகல சத்தியத்திற்கு உள்ளாக நடத்துவார். Brethren, you are hearing the Bible study from Thursday onwards. சகோதரரே, வியாழன் முதல் நீங்கள் இந்த வேத பாடத்தை குறித்து கேட்டு வருகிறீர்கள். If you speak and if you pray unto the Lord, நீங்கள் தேவனிடத்திற்கு விதம் ஒரு ஜெபத்தை செய்யுங்கள். Lord, ஆண்டவரே, if this is the truth, இதுதான் உண்மையான சத்தியமோ, if this is the truth, lead me to the place where I can enjoy and experience truth. இதுதான் உண்மையான சத்தியமா இருக்கும் என்றால் சத்தியத்தை நான் அனுபவிக்கும்படியாக சரியான ஒரு இடத்திற்கு என்னை வழி நடத்தும் என்று. He is your guide, my brother, my sister, to lead you to all the truth. சகோதரனே சகோதரியே, உங்களை நடத்தும்படியாக உண்மையான சத்தியத்தில் நடத்தும்படியாக அவர் ஒரு நல்ல வழிகாட்டியா இருக்கிறார். In Acts of the Apostle, 1st chapter 8th verse, which we read now, அப்போஸ்தலர் நடபடிகள் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில் நாம் இப்பொழுது வாசித்தது போல, when you receive the Holy Spirit, நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது you receive a dynamic power. நீங்கள் ஒரு இயக்கக்கூடிய சக்தியை பெறுகிறீர்கள். Not an ordinary power, a dynamic power. அது ஒரு சாதாரண வல்லமை அல்ல, அது ஒரு இயக்க ஆற்றல் பெற்ற ஒரு வல்லமையா இருக்கிறது. Look at Peter, who denied Jesus Christ before the day of Pentecost. பெந்தேகோஸ்தே நாளுகளுக்கு முன்பாக இயேசுவை மறுதலித்த பேதுருவை கவனித்து பாருங்கள். But after he received the Holy Spirit, ஆனால் அவன் பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு, you crucified Jesus Christ. நீங்கள் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அறைந்தீர்கள். What a boldness he got. என்ன ஒரு தைரியம் அவருக்கு இருக்கிறது இப்பொழுது. He had the dynamic power in his life. அந்த ஆற்றல் மிக்க சக்தி அப்பொழுது அவருடைய ஜீவியத்தில் இருக்கிறது. The Holy Spirit is the one who dynamic power. பரிசுத்த ஆவியானவர் தான் அந்த ஆற்றல் மிகுந்த சக்தியை உங்களுக்கு தருகிறார். In Romans 8 chapter 11th verse, ரோமர் 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே, this is the spirit that quickens your mortal body. இந்த பரிசுத்த ஆவியானவர் தான் சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார். God willing, we'll meditate more clearly on this particular aspect. தேவ சித்தமானால் இந்த காரியத்தை குறித்து நாம் சற்று விரிவாக படிப்போம். In Romans 15 chapter 15th verse, ரோமர் 15ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே, in English we read, this Holy Spirit sanctifies you. ஆங்கிலத்தில் நாம் வாசிக்கிறோம், இந்த பரிசுத்த ஆவியானவர் நம்மை சுத்திகரிக்கிறார் என்று. What I am telling is, this Holy Spirit has got different function in your life. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த பரிசுத்த ஆவியானவருக்கு உங்களுடைய ஜீவியத்திலே பல்வேறு விதமான செயல்கள் இருக்கிறது. It convicts you, அவர்களை உணர்த்துகிறார், it teaches you, அவர்களை போதகம் பண்ணுகிறார், it guides you, அவர்களை வழிகாட்டுகிறார், it quickens your mortal body, உங்களுடைய சாவுக்கேதான சரீரங்களை உயிர்ப்பிக்கிறார், it gives you power, அவர் உங்களுக்கு ஒரு வல்லமை தருகிறார், and then he sanctifies. மேலும் அவர் உங்களை சுத்திகரிக்கிறார் அல்லது பரிசுத்தமாக்குகிறார். In 2 Corinthians 3rd chapter 17 to 18, 2 கொரிந்தியர் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலும் 18ஆம் வசனத்திலும், this Holy Spirit changes your character. இந்த பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய சுபாவத்தை மாற்றி அமைக்கிறார். It changes your character, the very character of Jesus Christ. உங்களுடைய சுபாவத்தை இயேசுவினுடைய அதே சுபாவத்திற்கு ஒப்பாக அவர் மாற்றுகிறார். And Ephesians
Ephesians 1st chapter 19 and 20, எபேசியர் 1:19 வசனங்களிலே this power, இந்த வல்லமை, this is the power that raised up Jesus Christ from the dead. மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்துவை உயிரோடு எழும்பச் செய்த அதே வல்லமை. We who are Christians, நாம் எல்லாரும் கிறிஸ்தவர்களாய் இருக்கிறோம். we நம்மை all believe in resurrection. நாம் எல்லாரும் உயிர்த்தெழுதலை விசுவாசிக்கிறோம். In Russia, there was one man, one scientist, he began to speak 45 minutes. ரஷ்யாவிலே ஒரு விஞ்ஞானி இருந்தார். அவர் 45 நிமிடங்கள் பேசினார். And all the Christians were listening to him. எல்லா கிறிஸ்தவர்களும் அவரை கேட்டுக் கொண்டிருந்தார்கள். And he told there is no resurrection at அப்பொழுது all. அவர்களிடத்தில் சொன்னார், உயிர்த்தெழுதல் வல்லமை என்று ஒன்று இல்லை. After 45 minutes, 45 நிமிடங்களுக்கு பிறகு he told the assembly, anyone can stand up and ask any question. அப்பொழுது அவர் கூட்டத்தை பார்த்தவரிடத்தில் சொன்னார், யாராவது ஒருவர் எழும்பி ஏதாவது ஒரு கேள்வியை கேட்கலாம் என்று. One person got up. அப்பொழுது ஒரு மனிதன் எழும்பி நின்றான். Sir, you spoke 45 minutes. ஐயா, நீங்கள் 45 நிமிடங்களுக்கு பேசினீர்கள். Give me only 2 minutes. ஆனா எனக்கு 2 நிமிடங்கள் மாத்திரம் அவகாசம் கொடுங்கள். He got up, அவர் எழுந்தார், faced the crowd. அவன் ஜனக்கூட்டத்தை பார்த்தான். Christ is risen. கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார். That's all he told. அவ்வளவுதான் அவர் கூறியது. The whole assembly stood up. முழு ஜனக்கூட்டமும் எழும்பினது. Christ is risen. கிறிஸ்து உயிர்த்தெழுந்திருக்கிறார். The scientist could not say anything. அந்த விஞ்ஞானியால் எதுவும் கூற இயலவில்லை. Brother, sister, the only thing that makes you a Christian with a hope is Christ rose from the dead. சகோதரனே, சகோதரியே, ஒரு கிறிஸ்தவனுக்கு இருக்கும் நம்பிக்கை கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழும்பினார். All religious leaders go to the dead tombs of their leaders. எல்லா மதத்தில் உள்ளவர்களும் தங்களுடைய மத தலைவருடைய கல்லறைக்கு செல்கிறார்கள். But in Christ, when you go to Palestine, you won't find a tomb, an open tomb only. ஆனால் நீங்கள் பாலஸ்தீனாவிற்கு செல்வீர்கள் என்றால் அங்கு ஒரு கல்லறை அல்ல, திறந்து வைக்கப்பட்ட ஒரு கல்லறையை காண்பீர்கள். Our Christ rose from the dead. நம்முடைய கிறிஸ்து மரித்தோரிலிருந்து உயிரோடு எழும்பினார். Hallelujah. And this power, இந்த வல்லமை have to work in your body, then only when Jesus comes your body will be changed. உங்களுடைய சரீரத்திலே கிரியை செய்ய வேண்டும். அப்பொழுதுதான் இயேசு வரும்போது நீங்கள் அவரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட முடியும். That shows if you don't receive that power, your body cannot be raised up. எனவே நீங்கள் இந்த வல்லமை பெறாவிட்டால் நீங்கள் எடுத்துக்கொள்ளப்பட முடியாது என்பதை இது காட்டுகிறது. Now kindly read Ephesians 1st chapter, இப்பொழுது எபேசியர் 1 அதிகாரத்திற்கு 13 and 14. 13-14 வசனத்தை வாசிப்போம். நீங்களும் உங்கள் ரட்சிப்பின் சுவிசேஷமாகிய சத்திய வசனத்தை கேட்டு விசுவாசிகளான போது வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட பரிசுத்த ஆவியால் அவருக்குள் முத்திரை போடப்பட்டீர்கள். அவருக்கு சொந்தமானவர்கள் அவருடைய மகிமைக்கு புகழ்ச்சியாக மீட்கப்படுவார்கள் என்பதற்கு ஆவியானவர் நம்முடைய சுதந்திரத்தின் அச்சாரமாயிருக்கிறார். Seal with the Holy Spirit of promise, which is the earnest of our inheritance until the redemption of. When you buy a property or when you go and make a dealing regarding a land or a house, நீங்கள் ஒரு சொத்தை வாங்கும் பொழுது அல்லது ஒரு நிலத்தையோ ஒரு வீடையோ நீங்கள் வாங்குவதற்கு முயற்சிக்கும் பொழுது before you pay the whole amount, you give an advance. நீங்கள் முழு தொகையும் செலுத்துவதற்கு முன்பாக முன்பணமாக ஒரு பணத்தை கொடுக்கிறீர்கள். Once you pay an advance, that person cannot sell it to any other person. நீங்கள் அந்த முன்பணத்தை செலுத்திய பிறகு அந்த நபர் வேறொருவருக்கு அதை விற்க முடியாது. In the same way, when you receive the Holy Spirit, அதே போல நீங்கள் பரிசுத்த ஆவியை பெறும் பொழுது God gives you the first advance. தேவன் உங்களுக்கு முதலாவது ஒரு முன் பணத்தை, ஒரு முன் தொகையை கொடுக்கிறார். Your body is sealed. உங்களுடைய சரீரமானது முத்திரிக்கப்படுகிறது. When you receive that advance, on that day you can claim that you can be redeemed. நீங்கள் அந்த அச்சாரத்தை பெறும் பொழுது அந்த நாளிலே மீட்கப்படலாம் என்று உங்களால் உரிமை பாராட்ட முடியும். So Christian brother, if you have not received that Holy Spirit, how can you expect that you can be redeemed on that எனவே day? கிறிஸ்தவ சகோதரனே, நீ இந்த அச்சாரத்தை பெறவில்லை என்றால் எப்படி நீ விசுவாசிக்க முடியும் அந்த நாளிலே நீ மறுரூபமாக்கப்பட முடியும் என்று? Even tonight, think it more carefully whether you have received that Holy இந்த Spirit. இரவிலே கூட பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்று விட்டீர்களா என்பதை குறித்து கருத்துடன் ஆராயுங்கள். Now, how do you know that you have received the Holy Spirit? உங்களுக்கு எப்படி தெரியும் நீங்கள் இந்த பரிசுத்த ஆவியை பெற்று விட்டீர்கள் என்று? On the day of Pentecost, when they received the Holy Spirit, பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பொழுது they spoke in tongues. அவர்கள் அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள். At the house of Cornelius,
கொர்நேலியுடைய வீட்டிலே when Peter was giving the message, பேதுரு அவர்களுக்கு பிரசங்கித்துக் கொண்டிருந்த பொழுது the Holy Spirit fell upon them. பரிசுத்த ஆவியானவர் அவர்கள் மேல் இறங்கினார். And they all spake in tongues. அவர்கள் எல்லாரும் அந்நிய பாஷையிலே பேசினார்கள். So the only initial evidence to know that you have received the Holy Spirit is, நாம் பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறோம் என்பதற்கு முதலாவது ஒரு அடையாளமானது it is only the tongues. நீங்கள் அந்நிய பாஷையிலே பேசுவது மட்டுமே. So if you are not spoken in tongues, you are not received the fullness of the Holy Spirit. எனவே நீங்கள் இதுவரை அந்நிய பாஷையிலே பேசவில்லை என்றால் நீங்கள் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தின் முழுமையை பெறவில்லை என்ற அர்த்தம். Now there are 4 objections raised up by many sincere people. உண்மையான சில ஜனங்களால் 4 விதமான காரியங்கள் எழுப்பப்படுகிறது தடையாக. We don't deny the doctrine of the Holy Spirit. பரிசுத்த ஆவியின் உபதேசத்தை குறித்து நாங்கள் மறுப்பதில்லை. But why you make such a noise? ஆனால் நீங்கள் ஏன் இப்படி ஒரு சத்தத்தை உண்டாக்குகிறீர்கள்? Holy Spirit can never make such a noise. பரிசுத்த ஆவியானவர் ஒரு பொழுதும் இப்படிப்பட்ட ஒரு கூச்சலை உண்டாக்க முடியாது. Wherever you gather, wherever you have a convention, you make such a noise, we are unable to tolerate that noise. எங்கெல்லாம் நீங்கள் கூடுகிறீர்களோ, எங்கெல்லாம் கன்வென்ஷன் நடத்துகிறீர்களோ, நீங்கள் மிகுந்த கூச்சலை உண்டாக்குகிறீர்கள். எங்களால் அதை சகித்துக் கொள்ளவே முடியவில்லை. Brother, this Holy Spirit is a power. சகோதரனே, இந்த பரிசுத்த ஆவியானவர் என்பவர் ஒரு வல்லமை. Wherever there is a power, definitely there will be a noise. எங்கெல்லாம் ஒரு வல்லமை இருக்கிறதோ அங்கெல்லாம் ஒரு சத்தம் இருக்கும். For example, when you start a scooter, there is a noise. உதாரணத்திற்காக நீங்கள் உங்கள் ஸ்கூட்டரை எடுத்துக்கொள்ளுங்கள். அதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணீர்கள் என்றால் அதில் ஒரு சத்தம் வரும். When you operate a mixie at kitchen, there is a noise. உங்களுடைய சமையலறையிலே ஒரு மிக்ஸியை ஆன் செய்தீர்கள் என்றாலும் அதிலிருந்து ஒரு சத்தம் வரும். When you go near the jet airplane, you get a roaring noise. நீங்கள் ஒரு ஆகாய விமானத்தின் அருகில் செல்லும் பொழுது நீங்கள் ஒரு மிகவும் பெரிதான ஒரு சத்தத்தை கேட்பீர்கள். I mean, there is the noise because there is a power behind it. ஏனென்றால் ஒரு வல்லமை இருக்கும் பொழுது அதற்கு பின்னாக ஒரு சத்தமும் இருக்கத்தான் செய்யும். But when you go to the graveyard, ஆனால் நீங்கள் கல்லறைக்கு செல்வீர்கள் என்றால் all are dead. எல்லாரும் அங்கு மரித்திருக்கிறார்கள். So no noise. ஒரு சத்தமும் இருப்பதில்லை. But here, ஆனால் இங்கே all are living. எல்லாரும் ஜீவிக்கிறார்கள். They have sins are forgiven. அவருடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு விட்டது. They have obeyed in waters of baptism. அவர்கள் தண்ணீர் ஞானஸ்நானத்திலே கீழ்ப்படிந்திருக்கிறார்கள். Their sicknesses are healed. அவருடைய வியாதிகள் சுகமாக்கப்பட்டிருக்கிறது. They have received the Holy Spirit. பரிசுத்த ஆவியை பெற்றிருக்கிறார்கள். Full of life. அவர்கள் ஜீவனுடையவர்களாக இருக்கிறார்கள். Hallelujah. Where there is power, that noise will be there. எங்க ஒரு வல்லமை இருக்கிறதோ அங்க ஒரு சத்தமும் இருக்கும். In Revelation 19 chapter verse 1 we read, வெளிப்படுத்தல் 19ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். in heaven thousands and thousands of people will go on shout one word. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் ஒரு வார்த்தையை விதம் சொல்வார்கள். And that word is hallelujah. அந்த வார்த்தையானது அல்லேலூயா என்னும் வார்த்தை. That word hallelujah is a word known to every language people. அந்த அல்லேலூயா என்னும் வார்த்தை சகல ஜனங்களுக்கும் எல்லா பாஷைக்காரருக்கும் அறிந்த ஒரு பதம். And the Bible says that a roaring noise. வேதம் சொல்கிறது அது மிகுந்த ஜனக்கூட்டமிடும் ஆரவாரம் என்று. So in heaven you hear the roaring noise. எனவே பரலோகத்திலே ஆரவாரம் போன்ற ஒரு பெரிய சத்தத்தை கேட்பீர்கள். It's only a small noise, but in heaven the roaring noise. இது ஒரு மிக ஒரு சிறிய சத்தம், ஆனால் பரலோகத்திலே பெரிய ஆரவாரமான சத்தம் அது. Second objection is, இரண்டாவது கேள்வி அவர்கள் கேட்பது, why you clap? நீங்கள் ஏன் கை தட்டுகிறீர்கள்? Why you jump? நீங்கள் ஏன் குதிக்கிறீர்கள்? Why you shake your body? ஏன் உங்களுடைய சரீரத்தை நீங்கள் அசைக்கிறீர்கள்? See, my hand is a broken arm. என்னுடைய கை உடைந்த கை என்று வைத்துக் கொள்ளுங்கள். உடைந்த கை தான். உடைந்த கை, என்னுடைய கை உடைந்த கை. They told you can never do anything with your hand. அவர்கள் இடத்தில் சொன்னார்கள் உங்களுடைய கரத்தினால் நீங்கள் எந்த காரியத்தையும் செய்ய இயலாது என்று. They told you cannot write with your right hand. அவர்கள் சொன்னார்கள் வலது கரத்தை வைத்து நீங்கள் ஒருபோதும் எழுத முடியாது என்று. But when the power of God comes, ஆனால் பரிசுத்த தேவனுடைய வல்லமை வரும் பொழுது hand goes like this. என்னுடைய கரம் இவ்விதம் அசைகிறது. Sometimes I get the power as I could push anybody. எனக்கு வல்லமை வரும் பொழுது யாரை வேண்டுமானாலும் தள்ளலாம் என்பது போல ஒரு வல்லமை எனக்கு வருகிறது. Not that I wanted it, but the power pushes. நான் அப்படி விரும்பவில்லை, ஆனால் அந்த வல்லமை என்னை அவ்விதம் செய்ய தூண்டுகிறது. When you come from your work, நீங்கள் உங்களுடைய வேலையிலிருந்து திரும்பி வரும் பொழுது you see your child playing on the street. உங்களுடைய குழந்தை தெருவிலே விளையாடிக் கொண்டிருப்பதை பார்க்கிறீர்கள். The moment it sees you, daddy comes and hugs you. உங்களை பார்க்கும் அந்த க்ஷணத்திலே அப்பா என்று ஓடி வந்து உங்களை கட்டிக்கொள்கிறது. You are very happy. நீங்கள் மிகவும் சந்தோஷம் அடைகிறீர்கள். But the same child stands like a robot. ஆனால் அதே குழந்தை ஒரு இயந்திர மனிதனை போல அமைதியாக நிற்கும் என்றால், அப்பா வந்துட்டீங்களா? Father, have you come?
என்னத்துக்கு அந்த பிள்ளை பிடிச்சு For what use that child is? அது மண்ணுல சேத்துல விளையாடி இருந்தாலும் அப்பான் சத்தம் போட்டு வரும்போது உங்களுக்கு ஒரு சத்தம். Even though it was playing on the sand, when it comes daddy, you get a great joy. தேவனுடைய அன்பு எங்களுடைய இதயத்துல நிரம்பும் போது, When the love of God is getting filled in our hearts, எங்களுக்கே கண்ட்ரோல் பண்ணல. அது சரீரத்தை கையை தட்டி ஆவியில நிறைஞ்சு we ourselves being unable to control it, we clap our hands, we move and we jump and leave. அது not because we work it out, it's because of inner love for God. அது நாங்கள் செயல்படுவதினால் அல்ல, எங்களுடைய இருதயத்தின் ஆழத்திலே தேவன் மேல் நாங்கள் ஒரு அன்பினால். Third, they say in the Pentecost day they spoke in tongues. மூன்றாவதாக அவர்கள் சொல்லுகிறார்கள், பெந்தேகோஸ்தே நாளிலே அவர்கள் அந்நிய பாஷைகளிலே பேசினார்கள். Now there is no need for tongues. ஆனால் இந்த நாட்களிலே அந்நிய பாஷைக்கு அவசியம் என்பதே இல்லை. We had a convention in Nazareth. எங்களுக்கு நாசரேத்திலே ஒரு கன்வென்ஷன் நடைபெற்றது. My interpreter, he was translating, suddenly he spoke a prophetical message. என்னுடைய மொழிபெயர்ப்பாளர் மொழிபெயர்த்துக் கொண்டிருக்கும்போது திடீரென்று அவர் ஒரு தீர்க்கதரிசனம் உரைத்தார். After the meeting was over, கூட்டம் முடிந்த பிறகு one of my relative came and told me, என்னுடைய ஒரு உறவின் முறையார் ஒருவர் வந்து இடத்தில் சொன்னார், Pastor, that brother spoke a dialect of the Belgian Congo. அவர் சொன்னார், பாஸ்டர், இந்த சகோதரன் பேசிய பாஷையானது பெல்ஜியன் காங்கோ என்னும் தேசத்தில் உள்ள ஒரு பாஷை என்று. Why? ஏன்? That relative had been working in UNO Peace Commission in Belgian Congo. என்னுடைய அந்த உறவின் முறையானவர் ஐநா சபையிலே ஒரு சமாதானத்தின் வேலையாக அந்த பெல்ஜியன் காங்கோ என்னும் இடத்தில் வேலை செய்து வந்தார். So he knew that the dialect of the Belgian Congo tribe. எனவே அந்த பெல்ஜியன் காங்கோ தேசத்தில் உள்ள பழங்குடியின மக்களுடைய பாஷை அவருக்கு தெரிந்திருந்தது. So don't think that tongues are past. Even now you can hear it. எனவே நீங்கள் நினைக்க வேண்டாம், பாஷைகள் அந்நிய பாஷைகள் பழங்காலத்தில் உள்ளவைகள் என்று இப்பொழுது கூட நீங்கள் அவர்களை கேட்கலாம். Pastor Don went to Papua New பாஸ்டர் டான் அவர்கள் பாப்புவா நியூ கினி என்னும் இடத்திற்கு சென்றார். One tribal leader called him to his house. ஒரு பழங்குடி மக்களுடைய தலைவர் அவரை தன்னுடைய வீட்டிற்கு அழைத்து சென்றார். He told, I was a cannibal. அவர் சொன்னார், நான் மனிதனை பட்சிக்கக்கூடிய நரமாம்சம் தின்கிறவனாய் இருந்தேன். I have eaten more than 20 some number he told. அவர் ஒரு சில தொகை ஒரு நம்பரை கூறினார், 20க்கு மேற்பட்ட ஜனங்களை நான் கொன்று தின்றிருக்கிறேன் என்று. Pastor Don was little afraid. பாஸ்டர் டான் சிறிது பயந்து விட்டார். Because this man can kill anybody and eat. இந்த மனிதன் யாரை வேண்டுமானாலும் கொன்று புசித்து விடலாமே. But then he told, now I am saved. ஆனால் அவர் இப்பொழுது சொன்னார், நான் இப்பொழுது ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். I received the Holy Spirit. நான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருக்கிறேன். He began to speak in tongues. அவர் அந்நிய பாஷையிலே பேசத் தொடங்கினார். Pastor Don found out there was something similar in that tongues. ஆனால் அந்த அந்நிய பாஷையிலே பாஸ்டர் டான் அவர்கள் ஏதோ ஒன்று ஒத்திப் போவதை போல கண்டார். So immediately he had a tape recorder and tape recorded that tongues. அவரிடத்தில் ஒரு டேப் ரெக்கார்டர் இருந்தது. உடனடியாக அந்த டேப் ரெக்கார்டரை வைத்து அதை பதிவு செய்து விட்டார். When he went back to the faith, அவர் மறுபடியும் விசுவாச வீட்டிற்கு கடந்து சென்ற போது he heard that tongues. அவர் அந்த அந்நிய பாஷையை மறுபடியும் கேட்டார். You know what was the language he was speaking? உங்களுக்கு தெரியுமா அந்த மனிதன் பேசிய அந்நிய பாஷை என்ன பாஷை என்று? Malayalam. அது மலையாளமாய் இருந்தது. Miraculous way. அற்புதமான ஒரு செயல். Brother, sister, do not say that the tongues are only during the apostolic days. சகோதரனே சகோதரி, அந்நிய பாஷைகள் என்பது அப்போஸ்தலருடைய காலத்தில் மற்றும் என்று நீங்கள் சொல்ல வேண்டாம். The last condition, கடைசியாக அவர்கள் சொல்லும் காரியம், tomorrow we'll meditate, that is why so many divisions in the Pentecostal church. நாளைக்கு நாம் அதை குறித்து தியானிப்போம். பெந்தேகோஸ்தே ஜனங்களின் நடுவிலே ஏன் இவ்வளவு பிரிவினைகள் என்று? Why can't that be only one church? Why so many churches? ஏன் ஒரு சபையாக இருக்க கூடாது? இவ்வளவு அதிகமான சபையில் இருப்பதன் அர்த்த காரணம் என்ன? God willing, tomorrow we'll meditate why God permits so many churches. தேவ சித்தமாயின் தேவன் ஏன் இவ்விதம் அநேக சபைகளை அனுமதித்திருக்கிறார் என்பதை குறித்து நாளை காண்போம். Now this Holy Spirit, இப்பொழுது இந்த பரிசுத்த ஆவி, you cannot receive it when you are converted. நீங்கள் ரட்சிக்கப்படும் பொழுது மனம் திரும்பும் பொழுது அதை பெற்றுக்கொள்ள முடியாது. Some people think when I am converted I receive the Holy Spirit. அநேக ஜனங்கள் நினைக்கிறார்கள், நான் மனம் திரும்பும் போது இந்த பரிசுத்த ஆவியை பெற்று விட்டேன் என்று. And there are others who say when I have taken water baptism I receive the Holy Spirit. மற்றும் சிலர் நினைக்கிறார்கள், நான் தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்த பொழுது பரிசுத்த ஆவியை பெற்று விட்டேன். In Acts of the Apostle 8th chapter, அப்போஸ்தலர் நடபடிகள் 8ஆம் அதிகாரத்தில் verses 15 to 17, 15 முதல் 17ஆம் வசனங்களில் there we find a group of Samaritan believers. அங்கே சில சமாரிய விசுவாசிகளை குறித்து நாம் பார்க்கிறோம். They believed in Christ. அவர்கள் கிறிஸ்துவிலே விசுவாசித்தார்கள். They took water baptism. தண்ணீர் ஞானஸ்நானம் எடுத்துக்கொண்டார்கள். But Peter and John traveled 90 miles, came there
prayed that they may receive the Holy ஆனால் Spirit. பேதுரும் யோவானும் 90 மைல்கள் பிரயாணம் செய்து அவர்கள் பரிசுத்தாவியை பெறும்படியாக அங்கு வந்தார்கள். So remember, this experience you get it on a special experience. எனவே நீங்கள் நினைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் பெறக்கூடிய இந்த அனுபவமானது ஒரு பிரத்யேகமான அனுபவமாக இருக்கிறது. Not at conversion, இது அது மனம் திரும்புதலில் இல்லை, not at water அது baptism. தண்ணீர் ஞான ஸ்நானத்தின் போதுமல்ல. You have to wait and receive the Holy நீங்கள் Spirit. காத்திருந்து இந்த பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும். Now in Romans 14 chapter 17th verse we read, ரோமர் 14ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தில் நாம் வாசித்தது போல, one of the character of the Holy Spirit is peace. பரிசுத்தாவினுடைய ஒரு சுபாவம் அல்ல தன்மை சமாதானம். Now kindly read Galatians 5th chapter verse 22. கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22ஆம் வசனத்தை வாசிப்போம். ஆவியின் கனியோ அன்பு, சந்தோஷம், சமாதானம். Anbu, sandosham, samadhanam. Love, peace and joy. In English please. But the fruit of the Spirit is love, joy, peace. Joy, peace. The Holy Spirit can bring you peace. சந்தோஷம், சமாதானம், பரிசுத்தாவியானவர் உங்களுக்கு சமாதானத்தை கொண்டு வர முடியும். Our meditation is how you can have the shalom, the peace in your spirit. நம்முடைய தியானமானது உங்களுடைய ஆவியிலே எவ்விதம் இந்த ஷாலோம் அல்ல சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்று. When your sins are washed by the blood of Jesus, you get the shalom in your soul. இயேசுவின் இரத்தத்தினாலே உங்கள் பாவங்கள் கழுவப்படும் பொழுது இந்த ஷாலோமை உங்களுடைய ஆத்மாவில் நீங்கள் பெறுகிறீர்கள். When by his stripes your sicknesses are healed, you have received the shalom in your body. அவருடைய தழும்புகளினாலே நீங்கள் குணமாக்கப்படும் பொழுது அவருடைய அந்த ஷாலோமை உங்களுடைய சரீரத்திலே பெற்றுக்கொள்கிறீர்கள். When you receive the Holy Spirit, this Holy Spirit brings you shalom or peace in your inner spirit. நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்ளும் பொழுது இந்த பரிசுத்த ஆவியானவர் இந்த ஷாலோம் அல்ல சமாதானத்தை உங்களுடைய ஆவியிலே தந்தருள்கிறார். In Matthew's Gospel 5th chapter 9th verse we read, மத்தேயு விசேஷம் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கிறோம். Blessed are those who make peace, they are the sons of God. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். That is one of the important character of the sons of God. தேவனுடைய புத்திரருடைய ஒரு முக்கியமான அம்சம் அதுதான். Wherever they go, they bring about peace. அவர்கள் எங்கு சென்றாலும் சமாதானத்தை கொண்டு வருவார்கள். Now if you want to come to that level or to become the sons of God, நீங்கள் அந்த நிலவரத்திற்கு, அதாவது தேவனுடைய புத்திரர் ஆகும் நிலைக்கு வர வேண்டும் என்றால் two important steps you have to take. நீங்கள் எடுக்க வேண்டிய 2 முக்கியமான படிகள் இருக்கிறது. Now read Romans 8 chapter 14th verse. ரோமர் 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை இப்பொழுது வாசியுங்கள். மேலும் எவர்கள் தேவனுடைய ஆவியினாலே நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள். For as many as are led by the Spirit of God, they are the sons of God. After receiving the Holy Spirit, பரிசுத்த ஆவியை நீங்கள் பெற்ற பிறகு you must be abide in the Holy Spirit and you must be led by the Holy Spirit. நீங்கள் பரிசுத்த ஆவிக்குள் தரித்திருந்து அவர் மூலமாக வழிநடத்தப்பட வேண்டும். Many receive the Holy Spirit in different places, அநேகர் பரிசுத்த ஆவியை பல்வேறு இடங்களிலே பெற்றுக்கொள்கிறார்கள். especially in Roman Catholic churches, குறிப்பாக கத்தோலிக்க சபைகளிலே, in CSI churches, சிஎஸ்ஐ சபைகளிலே in Baptist and Lutheran churches. மற்றும் பாப்டிசம் சர்ச் அல்லது லூத்தரன் சபைகளிலும் பெற்றுக்கொள்கிறார்கள். Many have received the Holy Spirit. அநேகர் பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்கிறார்கள். They are able to talk in tongues, அவர்களால் அந்நிய பாஷைகளை அவர்களால் பேச முடிகிறது. but they are unable to grow to that level which God wants them to come into. ஆனால் அவர்கள் வர வேண்டிய தேவன் விரும்புகிற அந்த நிலைக்கு அவர்களால் வர முடிவதில்லை. Why? ஏன்? After receiving the Holy Spirit, பரிசுத்த ஆவியை பெற்ற பிறகு you must be led by the Holy Spirit. பரிசுத்த ஆவியினாலே நீங்கள் நடத்தப்பட வேண்டும். Two types of leading. 2 விதமான நடத்துதல். One, முதலாவது, according to Acts of the Apostles 20th chapter 27th verse, அப்போஸ்தலர் நடபடிகள் 20ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தின்படி, after receiving the Holy Spirit, you must obey the whole counsel of God. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற பிறகு தேவனுடைய முழுமையான சத்தியத்திற்கு நீங்கள் கீழ்ப்படிய வேண்டும். Salvation is one of the important doctrine. ரட்சிப்பு அதிலே ஒரு முக்கியமான ஒரு சத்தியம். Water baptism is another doctrine. தண்ணீர் ஞானஸ்நானம் மற்றும் ஒரு உபதேசம். Baptism of the Holy Spirit, another doctrine. பரிசுத்த ஆவியின் அபிஷேகம் மற்றும் ஒரு சத்தியம். Separation is another doctrine. வேறுபாடு அது மற்றொரு உபதேசம். Divine healing தெய்வீக சுகம் and what they call select ministry or consecrated ministry, தெரிந்தெடுக்கப்பட்ட அல்லது தியாகம் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஒரு ஊழியம், and select rapture, மற்றொன்று தெரிந்து கொள்ளப்பட்ட எடுத்துக்கொள்ளப்படுதல், entire sanctification, பூரண பரிசுத்தமாகுதல், millennium,
1000 வருட அரசாட்சி, eternity. நித்தியம். So if you want to grow in your spiritual life, எனவே நீங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தில் வளர விரும்புகிறீர்கள் என்றால் you must hear the whole doctrine. நீங்கள் முழுமையான உபதேசத்திற்கு நீங்கள் கேட்க வேண்டும். அதை Suppose your child goes to the school ஒருவேளை உங்களுடைய குழந்தையானது பள்ளிக்கு செல்லுமானால் and it studies, I have studied ABC, BAT, BAT, DOG, dog. அந்த குழந்தை ABC, BAT, BAT, DOG, dog என்று படிக்கும் என்றால் You are very happy. நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள். But year after year, if the child goes to the school and yet to say BAT, BAT, DOG, dog, ஆனால் ஒவ்வொரு வருடம் அந்த குழந்தை BAT, BAT, DOG, dog என்று சொல்லுமானால் then you will say, what is the purpose of sending my child to that school? அப்பொழுது நீங்கள் என்னலாம், இந்த குழந்தை பள்ளிக்கு அனுப்புவதனால் என்ன பயன் உண்டு என்று. That's why in our convention, எனவேதான் நம்முடைய கன்வென்ஷன்களிலே first day you heard the message of salvation. முதலாவது ரட்சிப்பை குறித்த சத்தியத்தை நீங்கள் கேட்கிறீர்கள். Yesterday you heard a part of water baptism and the healing also. நேற்றைய தினம் நீங்கள் ஞானஸ்நானத்தை குறித்தும் சுகமாக்குதலை குறித்தும் கேள்விப்பட்டீர்கள். Today you are hearing little more deeper of the Holy Spirit. இன்றைக்கு நீங்கள் சற்று ஆழமாக பரிசுத்த ஆவியை குறித்து கேள்விப்படுகிறீர்கள். Tomorrow, God willing, you will hear about eternal and millennial state of government. நாளைக்கு தேவ சித்தமாயின் நித்தியத்தை குறித்தும் நித்திய வாசஸ்தலங்களை குறித்தும் நாம் பார்ப்போம். So these type of doctrines will build up your spiritual life. எனவே இப்படிப்பட்ட உபதேசங்கள் உங்களுடைய ஆவிக்குரிய ஜீவிதத்தை கட்டி எழுப்பக்கூடியது. Not only you must listen to the whole doctrine, நீங்கள் முழுமையான உபதேசத்தை கேட்பது மாத்திரமல்ல, there must be servants of God who can teach you the doctrine. உங்களுக்கு தேவனுடைய ஊழியக்காரர்கள் இந்த சத்தியத்தை போதிக்கும்படியும் இருக்கிறார்கள். Numbers 18 chapter verse 20, என்னாகமம் 18ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் a Levite has no inheritance among his brethren. ஒரு லேவியனுக்கு தன்னுடைய சகோதரர் மத்தியிலே எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது. In the same way, அதே போல a true servant of God ஒரு உண்மையான தேவனுடைய ஊழியக்காரனுக்கு has no inheritance in this world. இந்த உலகத்திலே அவனுக்கு எந்த ஒரு சுதந்திரமும் கிடையாது. According to Luke's Gospel 14 chapter 26 and 33, லூக்கா சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 26 மற்றும் 33ஆம் வசனங்களின் he அடிப்படையில் has to forsake everything. அவன் தனக்குரிய எல்லாவற்றையும் விட்டுவிட வேண்டும். He must come to the place he does not have anything to call its own. தன்னுடையது என்று அழைக்கக்கூடிய ஒரு பொருளும் இல்லாத ஒரு நிலவரத்திற்கு அவன் வந்து சேர வேண்டும். Dear children of God, அருமையான தேவனுடைய பிள்ளையே, the reason why God blesses our ministry is தேவன் நம்முடைய ஊழியத்தை ஆசீர்வதிப்பதன் காரணம் என்னவென்றால் because of the dedicated servants of God. தேவனுடைய தியாகம் செய்த பிரதிஷ்டை செய்த ஊழியர்கள் நிமித்தமே. Not only dedicated servants of God, பிரதிஷ்டை செய்த ஊழியர்கள் மாத்திரமல்ல, we are taught to live by faith. நாம் விசுவாசத்தின்படி ஜீவிக்க பயிற்சிக்கப்பட்டிருக்கிறோம் அல்லது போதிக்கப்பட்டிருக்கிறோம். In Vijayawada we had 4 days meeting. விஜயவாடாவில் 4 நாட்கள் கூட்டம் இருந்தது. After the end of the 4 days meeting, அந்த 4 நாட்களுடைய கூட்டத்தின் முடிவில் one Brahmin wrote to us, ஒரு பிராமண சகோதரர்களுக்கு விதம் எழுதியிருந்தார். Sir, I watched your meeting 4 days. ஐயா, நான் உங்களுடைய கூட்டத்தை 4 நாட்களும் கவனித்துக் கொண்டிருந்தேன். Not one day you never spoke about money. This much expenditure we have incurred in this campaign. Contribute your money. ஆனால் ஒரு நாட்களிலுமே நீங்கள் செலவை குறித்து இந்த இவ்வளவு செலவாய் இருக்கிறது, எனவே நீங்கள் இவ்வளவு கொடுங்கள் என்று ஒரு நாளும் பேசவில்லையே. I know that means you are living by faith. அப்படி என்றால் எனக்கு தெரிய வருகிறது நீங்கள் விசுவாசத்தில் ஜீவிக்கிறீர்கள் என்று. So brother, sister, there must be God consecrated servant of God to teach you the word of God. எனவே சகோதரனே சகோதரியே, தேவனுடைய வசனத்தை உனக்கு போதிக்கும்படியாக பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஊழியர் உனக்கு அவசியம். First the whole doctrine, முதலாவது முழுமையான உபதேசம், and then the people, the servants of God who can teach you the right way. இரண்டாவது நல்ல வழியை சரியான வழியை உங்களுக்கு போதிக்க தேவையான தேவ ஊழியர்கள். Now read Isaiah 63rd chapter, இப்பொழுது ஏசாயா 63ஆம் அதிகாரத்தை வாசிப்போம். verses 12 to 14. வசனங்கள் 12 முதல் 14 வரை. That led them by the right hand of Moses with his glorious arm, dividing the water before them, to make himself an everlasting name, that led them through the deep as a horse in the wilderness, that they should not stumble, as a beast goeth down into the valley. The Spirit of the Lord caused him to the rest. So did thou lead the people to make thyself a glorious name. அவன் நடுவிலே தம்முடைய பரிசுத்த ஆவியை இருக்க கட்டளையிட்டு மோசேயின் வலதுகையை கொண்டு அவர்களை தமது மகிமையின் புயத்தினாலே நடத்தி தமக்கு நித்திய கீர்த்தியை உண்டாக்க அவர்களுக்கு முன்பாக தண்ணீரை பிளந்து ஒரு குதிரையை வனாந்தர வெளியிலே நடக்கிறது போல அவர்கள் இடராதபடிக்கு அவர்களை ஆழங்களில் நடக்க பண்ணினவர் எங்கே? கர்த்தருடைய ஆவியானவர் அவர்களை பள்ளத்தாக்கிலே போய் இறங்குகிற மிருக ஜீவன்களைப் போல இளைப்பாற பண்ணினார்.
இப்படியே தேவரீர் உமக்கு மகிமையுள்ள கீர்த்தியை உண்டாக்கும்படி உம்முடைய ஜனத்தை நடத்தினீர். ஆவியானவர் நடத்திப்பில் முக்கியமான ஒரு 3 அம்சங்களை இங்க பார்க்கிறோம். We see 3 important aspects in the leadership of the Holy Spirit. அப்போஸ்தல முழு உபதேசத்தை நாம் படிக்க வேண்டும். And we should study the whole doctrine of the apostles. பிரதிஷ்டிக்கப்பட்டதான ஊழியர்களால் நடத்தப்பட And வேண்டும். we should be led by the dedicated or consecrated servants. அதே சமயம் உங்களுடைய ஜீவிதத்திலே தினந்தோறும் ஆவியானவரால் நடத்தப்பட At வேண்டும். the same time, every day, you should be led by the Holy Spirit in your life. அதுல 3 அம்சங்கள் உண்டு. There are 3 aspects to this. ஆவியின் அனுபவம் பெற்ற உடனே அற்புதமான காரியங்களை கர்த்தர் உங்களுடைய ஜீவிதத்திலே செய்வார். After you have received the experience of the Spirit, immediately the Lord will do miraculous things in your life. தரிசனங்கள், சொப்பனங்கள், ஜெபத்துக்கு உத்தரவுகள், இப்படி பல காரியங்களுக்கு உங்களுக்கு உண்டாகும். Visions, dreams, answers to your prayer, and so many things you may receive. அது ஒண்ணு ஆரம்பத்தின் அனுபவம் தான். But that is only the starting experience. அடுத்த அனுபவம் குதிரையை வனாந்தரத்தில் நடத்துறது போல உங்களை நடத்துவார். The next experience is as he leads a horse in the wilderness, he will lead you. குதிரை வேகமா ஓடுகிற ஒரு மிருகம். The horse is an animal which runs very fast. ஆனால் வனாந்தரத்தில் அது ஓட முடியாது. But it can never run in the wilderness. So அதுக்கு வேகம் உண்டு, வல்லமை உண்டு, ஆனால் அந்த வல்லமை it கட்டுப்படுத்தப்படுகிறது. has speed, it has power, but that power is brought under control. இரண்டாவதாக பரிசுத்த ஆவியானவர் உங்களை நடத்தும்போது, Second, when the Holy Spirit leads you, உங்களை அவர் கட்டுப்படுத்தி நடத்துவார். and he will bring you under control and he will lead you. தூத்துக்குடியில ஒரு சபையை பற்றி நான் In கேள்விப்பட்டேன். Tuticorin, I heard about a church. 102 அங்கத்தினர்களாம். There were 102 members for that. நான் அதுல எத்தனை பேர் ஊழியக்காரன்னு கேட்டேன். And I asked how many workers of God. 100 பேர் ஊழியக்காரன்னு And சொன்னாங்க. they said 100 workers. அது என்னப்பா 102 பேர்ல 100 பேர் ஊழியக்காரன்? And I asked how that is 102 members and 100 are workers. பாஸ்டர் ஞாயிற்றுக்கிழமை வந்தா எல்லாரும் எழும்பி ஒரு பிரசங்கம் செய்யணும். Pastor, when Sunday comes, everyone should rise up and should give a sermon. எல்லாரும் நினைக்கிறாங்க நாங்க பரிசுத்த ஆவியை பெற்றுட்டோம், நாங்க அப்போஸ்தலர். Everyone thinks that we have received the Holy Spirit, therefore we are apostles. ஆனா இங்க அப்படி இல்ல. But here it is not so. குதிரை தான், ஆனா கட்டுப்படுத்தி தான் நடத்துவோம். It is a horse, but only bringing it under subjection we will lead it. சாட்சி சொல்ல வேண்டியது தான் சொல்ல முடியும். Only if we say, give testimony, you can testify. சாட்சியும் அந்த சுருக்கமான நேரத்தில் சொல்லி முடியும். And you should finish your testimony within a short while. ஒவ்வொருவருக்கும் அதனுடைய அளவு இருக்கிற அந்த கட்டுப்பாட்டுக்குள்ள வர வேண்டும். For everyone there is a measure, under that control you should come. அது இரண்டாவது அனுபவம். That is the second experience. மூன்றாவது ஒரு மிருகமானது மலை மேலே இறங்கி வருகிறது போல. Third, like an animal descends from the mountain. நாளை அதனுடைய ஆழத்தை பற்றிய முக்கியமான கருத்தை அதிகமா தியானிக்கலாம். Tomorrow we can meditate deeply about the meaning of it. அந்த மிருகம் கீழே இறங்கி வரும்போது When an animal descends down, ஒரு படி ஒரு ஸ்டெப் தவறினால் கீழே விழும். if it slips even 1 foot, then it will slip down. பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற பிறகு After receiving the Holy Spirit, ஒரு கேலியான வாக்கு, a mocking word, ஒரு வீணான வார்த்தை, a vain word, ஒரு கோபமான வார்த்தை, a word of anger, ஒரு தூஷ்ணமான வார்த்தை, a blasphemous ஒரு word, பொய்யான வார்த்தை a lying word. சொன்னாய் நாம் தவறிவிட்டோம். If you say, then we have erred. ஒரு படியாக இறங்கி வர வேண்டும். We should descend down with every one step. தேவனுடைய பிள்ளையே, இந்த ராத்திரில உன்னை பரிசோதித்து பார். Child of God, you examine yourself in this night. உன்னுடைய ஆவியிலே சமாதானம் நஷ்டப்பட காரணம் என்ன? What is the reason for peace to be lost in your spirit? ஆவியானவர் உன்னை நடத்தும் போது நீ நடத்துறதுக்கு இடம் கொடுக்கிறது இல்லை. When the Spirit leads you, do not give to that leading. ராத்திரி காலத்தில் உன்னை எழுப்பி ஜெபம் பண்ண சொன்னபோது நீ தூங்கி விட்டாய். When the Spirit asked you to pray at the night time, you simply slept. அநேக முறை நீ இருந்து பேசிக்கொண்டு இருக்கும்போது கர்த்தர் பேச்சை நிறுத்துன்னு சொன்னார், நீ பேசிக்கொண்டே போனாய். On many occasions when the Lord asked you to stop your conversation, but still you went on with your conversation. ஒரு நிமிடம் கண்களை மூடிக்கொள்வோமாக. For a minute, let us all close our eyes. எத்தனை நிமிடம் நாம் கர்த்தரை துக்கப்படுத்தி இருக்கிறோம். Oh, how many times we have grieved the Lord. ஆண்டவரே, Oh Lord, மிருகம் கீழே இறங்குறது போல like that animal descends down. எத்தனையோ முறை நான் கவலையினமாய் இருந்து On விட்டேன். so many occasions I was careless. இனி நான் மிகவும் உண்மையா இருக்க விரும்புகிறேன். But hereafter I want to be very faithful. ஒவ்வொரு நிமிடந்தோறும் என்னை நடத்தும் ஆண்டவரே. Every minute, Lord, lead me. ஆண்டவரே, என்னை நடத்தும் சுவாமி. Oh Lord, you lead me, God. உங்களுடைய இதயத்தை திறந்து உங்களுடைய வாயை திறந்து சொல்லுங்கள். Opening your hearts and mouths, you say. அநேக முறை என்னுடைய நேரத்தை வீணாக்கி விட்டேன். On so many occasions I have wasted my time. என்னுடைய நாட்களை வீணாக்கி விட்டேன். I have wasted my days. என்னுடைய வருஷங்களை வீணாக்கி I விட்டேன். have wasted my years. என்னை மன்னியும் சுவாமி. Oh Lord, forgive me. நான் மிருகம் போல படிப்படியாய் உம்மை
பின்பற்றட்டும். Like the animal, let me descend down step by step. என்னுடைய எண்ணங்கள் உமக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கட்டும். Let my thoughts be acceptable before you. என்னுடைய தியானங்கள் உமக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கட்டும். Let my meditation be acceptable before thee. என்னுடைய பார்வை உமக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கட்டும். Let my vision be acceptable before thee. என்னுடைய வார்த்தைகள் உமக்கு முன்பாக அங்கீகரிக்கப்பட்டதாக இருக்கட்டும். Let my words be acceptable before என்னை thee. முற்றுமாய் ஒப்புக்கொடுக்கிறேன் ஆண்டவரே. Lord, I give myself completely to thee. என்னை முற்றும் மாற்றிடவும் நதபல ஈந்திடோ இன்னும் இன்னும் இஸ்ரவேலின் கன்னிகளை சிந்திடாம கண்மணி போல் காத்திரு கண்மையையும் மீட்பையுமே காவலும் நீரே ஓ என்னை முற்றும் மாற்றிடவும் நதபல ஈந்திடோ இன்னும் இன்னும் இஸ்ரவேலும் கண்மரங்கள் ஈந்திடும் கன்னிகளை சிந்திடாம கண்மணி போல் காத்திரு மாற்றிடும். கண்மையையும் மீட்பையுமே காவலும் நீரே ஓ என்னை மற்றும் மாற்றிடவும் நதபல ஈந்திடோ இன்னும் இன்னும் இஸ்ரவேலும் கண்மரங்கள் ஈந்திடும் கன்னிகளை சிந்திடாம கண்மணி போல் காத்திரு மாற்றிடும். மீட்பெருமை காவலும் நீரே என்னை மற்றும் Hallelujah. Now many of you may think this Holy Spirit teaching came only through the Pentecostal group. இப்பொழுது நீங்கள் அநேகர் நினைக்கலாம் இந்த பரிசுத்த ஆவியின் உபதேசம் பெந்தேகோஸ்து ஜனங்கள் மூலமாகத்தான் வந்தது என்று. If you go through the church history in India, ஆனால் சபையின் சரித்திரத்தை இந்தியாவில் நீங்கள் ஆராய்வீர்கள் என்றால் on the year 1860, 1860ஆம் ஆண்டிலே March month, மார்ச் மாதத்திலே 4th day, 4ஆம் தினத்தன்று there was a evangelist called Arulappan in Tirunelveli. அருளப்பன் என்னும் ஒரு சுவிசேஷகர் திருநெல்வேலியிலே இருந்தார். He began to study the epistle of John. அவர் யோவானுடைய நிருபத்தை அவர் படிக்க தொடங்கினார். He began to study and meditate. அவர் படித்ததை தியானித்தார். Suddenly the Holy Spirit fell upon him. திடீரென்று அவர் மேல் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார். He began to speak about the Holy Spirit. அவர் பரிசுத்த ஆவியை குறித்து பேசத் தொடங்கினார். People began to speak in tongues. ஜனங்கள் அந்நிய பாஷையிலே பேசத் தொடங்கினார்கள். They saw visions. அவர்கள் தரிசனங்களை கண்டார்கள். They had prophecies. அவர்களுக்கு தீர்க்கதரிசனங்கள் உண்டானது. So Anglican priests were wondering how this thing happened. ஆனால் ஆங்கிலேய பாதிரியார்கள் அவர்கள் ஆச்சரியப்பட்டார்கள் எப்படி இந்த காரியம் நிகழ்ந்தது என்று. They wrote to London. அவர்கள் லண்டனுக்கு எழுதினார்கள். They said, don't stop it. If it is from the Lord, it will continue. அவர்கள் சொன்னார்கள் இதை நீங்கள் தடை செய்ய வேண்டாம், இது தேவனிடத்திலிருந்து வந்தது, அது தொடரட்டும் என்று. So this Holy Spirit movement எனவே இந்த பரிசுத்த ஆவியின் இயக்கம் என்பது not started from us. இது எங்களிடத்திலிருந்து தொடங்கின ஒன்றல்ல. Started from the CSI church. இது சிஎஸ்ஐ சபையிலிருந்து தான் தொடங்கினது. Arulappan, that evangelist, went from here to Kerala and preached about the Holy Spirit. அருளப்பன் என்னும் சுவிசேஷகர் இங்கிருந்து கேரளாவுக்கு கடந்து சென்று இதை குறித்து பேசினார். All over India there was a great revival. இந்தியா முழுவதிலும் ஒரு பெரிய எழுப்புதல் இருந்தது. So brethren, we are grateful because the revival started in your midst. எனவே சகோதரனே, உங்கள் மத்தியிலே இந்த எழுப்புதல் தொடங்கினதற்காக நாங்கள் சந்தோஷப்படுகிறோம். But ஆனால் because there was no doctrine, அங்கே எந்த ஒரு உபதேசமும் இல்லாமல் இருந்ததனால் that revival could not continue. அந்த எழுப்புதலால் தொடர முடியவில்லை. Then the Lord gave that revival into our hands. அந்த எழுப்புதலை தேவன் உங்களுடைய கரத்திலே கொடுக்கும் பொழுது The Lord gave the revival into our hands. தேவன் அந்த எழுப்புதலை எங்களுடைய கரத்திலே கொடுத்தார். So don't think that we have created it. It is started from your own Christian church. எனவே நீங்கள் நினைக்க வேண்டாம் அது நாங்கள் தொடங்கினது என்று. உங்களுடைய சொந்த கிறிஸ்தவ சபையில் இருந்தே தொடங்கினது. You go and ask any Anglican priest, was there a movement of the Holy Spirit in those days? எந்த ஆங்கிலிக்கன் சபையில் உள்ள பாதிரியாரை நீங்கள் அழைத்து கேட்டு பாருங்கள், அந்த நாட்களிலே ஒரு பரிசுத்த ஆவியின் இயக்கம் இருந்ததா என்று. I have the book about the different churches, how the Holy Spirit works. பல்வேறு சபைகளிலே பரிசுத்த ஆவியானவர் எப்படி செயல்பட்டார் என்பதை குறித்த ஒரு புத்தகம் இடத்தில் இருக்கிறது. So brethren, how much more you must come back to the Holy Spirit. எனவே சகோதரனே, எவ்வளவு அதிகமாய் நீங்கள் பரிசுத்த ஆவியினிடத்திலே திரும்பி வர வேண்டும். Today we are not calling us to come to us.
Today இன்னு எங்களிடத்துல வாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லவில்லை. Today we did not call you that you should come unto us. சகோதரனே சகோதரியே நீ பரிசுத்த ஆவியை பெற்றுக்கொள்வாயா? Oh brother and sister, you receive the Holy Ghost. டாக்டர் பில்லி கிரஹாம் சொன்னதான ஒரு வார்த்தை என்னவென்றால், The word which Dr. Billy Graham said was, நம்முடைய கிறிஸ்தவ சபையில ஒரு காரியத்தை நாம் செய்து விட்டோம். and we have done one particular thing in our Christian church. பரிசுத்த ஆவியை மூலையில தள்ளி விட்டோம். We have cast the Holy Spirit into a corner. நாம் மறுபடியுமாக பரிசுத்த ஆவியை மத்திய இடத்துக்கு கொண்டு வருவோமாக. Let us again bring the Holy Spirit into the central part. அருமையான நண்பரே, Oh beloved friend, அருமையான சகோதரனே, oh dear brother, அருமையான சகோதரியே, dear sister, இன்று ராத்திரியில் நீ ஜெபம் பண்ணுவாயாக. this night you make a prayer. பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய இதயத்திலே வாரும். Oh Holy Spirit, come into my heart. பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய வீட்டிலே வந்து நிரப்போ. Oh Holy Spirit, come into my home and fill me. பரிசுத்த ஆவியானவரே என்னுடைய சபையிலே உம்முடைய ஆவியானவர் இறங்கட்டும். Oh Holy Spirit, let you descend in my church. யார் மேல் இறங்க முடியும்? Upon whom he can descend? ஏசாயா 44 அதிகாரத்திலே In Isaiah 44, 3ஆம் வசனத்திலே in 3rd verse, தாகமுள்ளவன் மேல் தண்ணீரையும் தாகமுள்ள மேல் தண்ணீரையும் upon the thirsty the waters, வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். வறண்ட நிலத்து மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன். and I will pour rivers upon a weary land. உன் சந்ததியின் மேல் என் ஆவியையும் உன் சந்தானத்தின் மேல் என் ஆசீர்வாதத்தையும் ஊற்றுவேன். உன் சந்ததி மேல் உன்னுடைய ஆவியும் உன் சந்தானத்து மேல் என்னுடைய ஆசீர்வாதத்தை ஊற்றுவேன். And upon thy seed I will pour my spirit, and upon thy generation I will pour my blessings. யோவான் 14ஆம் அதிகாரம் In John chapter 14, 13-14 வாசி. let us read 13 and 14. நீங்கள் என் நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ நீங்கள் என்னுடைய நாமத்தினாலே எதை கேட்பீர்களோ Whatsoever ye shall ask in my name, குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக அதை செய்வேன். குமாரனில் பிதா மகிமைப்படும்படியாக நான் அதை செய்வேன். that the Father may be glorified in the Son, I will perform that thing. என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் Whatsoever ye shall ask in my name, அதை நான் செய்வேன். அதை நான் செய்வேன். I will do that. கர்த்தர் ஒரு வாக்குத்தத்தம் செய்த பிறகு அதை மறுத்து நான் செய்ய முடியாதுன்னு சொல்லுவாரா? When the Lord has promised one thing, afterwards will he deny it? Deny it? என் நாமத்தினால் நீங்கள் எதை கேட்டாலும் அதை செய்வேன் என்று சொன்னாரே. And he said, whatsoever ye shall ask in my name, I will perform that. அதை அப்படி அவர் செய்வாரா? And will he do that? அதை செய்வார்னு சொல்லல வலது கரங்களை And those who உயர்த்துங்க. say he will do that, lift up your right hand. அல்லேலூயா. Hallelujah. அப்படி அவர் செய்வார் என்றால் If he does so, உங்களுக்கு என்ன தேவை இந்த ராத்திரியிலே? then what is your necessity this night? இருதயத்தில் சமாதானம் வேண்டுமா? Do you need peace in your hearts? உங்களுடைய சரீரத்தில் சுகம் வேண்டுமா? Do you need healing in your body? உங்களுடைய ஜீவிதத்தில் ஆவியின் நிறைவு வேண்டுமா? Do you need the fullness of the Spirit in your உங்களுடைய life? குடும்பம் ஆசீர்வதிக்கப்பட வேண்டுமா? Should your family be blessed? உங்களுடைய பிசினஸ் ஆசீர்வதிக்கப்பட Should your வேண்டுமா? business should be blessed? எதை கேட்டாலும் Whatsoever ye shall எதை ask, கேட்டாலும் whatsoever ye shall நீங்க ask, கேட்கணும். you should ask. நீங்கள் மௌனமா இருந்தால் முடியாது. But if you keep mum, that cannot உங்க be. வாயை விரிவாய் தர You open your mouth wide, நான் அதை நிரப்புவேன். I will fill it. அதனால கண்களை மூடிக்கொண்டு Therefore, closing your eyes, உங்களுடைய இதயத்தை திறந்து you opening your hearts. ஆண்டவரே Oh Lord, இந்த பரிசுத்த ஆவியானவர் மேல நிரப்பட்டும். oh Lord, let this Holy Spirit fill me. என்னுடைய ஆத்துமாவுல சமாதானம், There is peace in my soul, என்னுடைய சரீரத்துல சமாதானம், and peace in my body, என்னுடைய ஆவியில சமாதானம். peace in my spirit. அது எனக்கு வேண்டும் ஆண்டவரே. I need it, அது Lord. நாளை அல்ல, Not tomorrow. இன்றைக்கு அதை தாரும். Lord, today I need it. ஷில்லாங் கன்வென்ஷன்ல பிரசங்கித்துக் கொண்டிருக்கும் போது While I was preaching in Shillong Convention, பரிசுத்த ஆவியானவர் கீழே the இறங்கினார். Holy Spirit descended. இன்றைக்கு ராத்திரியில This night, நீங்கள் ஜெபம் பண்ணி கைகளை உங்களுடைய இருதயங்களை திறப்பீர்களானால் if you pray and if you open your hearts, நாம் கூட்டம் முடியறதுக்குள்ளே ஒரு வல்லமையின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்வோம். before the meeting is over, we will receive the power of the Spirit. முழங்கால் படியிடுமாக. Let us all kneel down. ஆண்டவரிடத்தில் கேட்போமாக. Let us ask unto the Lord. ஆண்டவரே, Oh Lord, ஆவியின் மழையை ஊற்று. Lord, pour the rain of the Spirit. கிறிஸ்தவ தேவ ஜனமே, Oh Christian people of God, உங்களிடத்தில் தான் அந்த எழுப்பல் துவங்க வேண்டும். only from you the revival should begin. காரணம் இந்த எழுப்பல் முதலாவது உங்களிடத்தில் துவங்கினது. The reason is that first came to you. மறுபடியுமாக அந்த எழுப்பல் உங்களிடத்தில் துவங்கட்டும். Again, let that revival begin from you. ஆவியினால நிரப்பப்படுவோமாக. Let us get filled with the Spirit. பரிசுத்த ஆவியானவர் உங்களை இறங்கட்டும். Let the Holy Spirit descend. ஐயா பாரா பாத்துராரா பக்கரா பாத்துரா. Baba, விமாகரா பாத்துராரா பக்கரா